தலைகளை சாய்த்து எங்கள் இருதயங்களை எல்லாம் தேவ தியானத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபத்திலே வருவோம். எங்களை அன்பாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பிதாவே, பரிசுத்த தெய்வமே, இந்த அருமையான மதிய வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உம்மை ஆராதித்து ஆர்ப்பரித்தோம் ஆண்டவரே. நீர் மகிழ்ந்திருப்பீர், ஆனாலும் நாங்கள் மகிழ்ந்து களி கூறத்தக்கதாக, எங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறத்தக்கதாக வார்த்தையாயிருக்கிற தேவன் எங்களோடு இப்போது இடைப்படும்படியாய் வேண்டுகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நீர் எங்கள் வேண்டுதலுக்கும் எங்கள் ஜெபங்களுக்கும் மேலாக ஆசீர்வதிக்கிற கர்த்தர், எங்களை உடைய வார்த்தையிலே நிறுத்தி வைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. அதன்படி நடக்கிற ஒரு பலத்தையும் இருதயத்தையும் தீர்மானத்தையும் என்று கொடுப்பீராக. கர்த்தாவே, வார்த்தையை பகுத்து கொடுக்கிற அடியேனை உமது சட்டைக்குள்ளே உமது பாதுகாவலில் வைத்து உம்முடைய வார்த்தையை மாத்திரம் நீர் அனுப்பி கர்த்தர் நீர் விடுதலை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். கர்த்தர் நல்லவராயிருக்கிறார், அவருடைய நாமம் மகிமைப்பட்டிருக்கிறது. ஏன் என்று சொன்னால், அவர் எப்போதுமே நன்மையும் அவருடைய வருகிறவர்களுக்கு ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வருஷம் மன மகிழ்ச்சியின் ஆண்டு என்று சொல்லி கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நமக்கு கொடுத்த என்ன வாக்கு தத்துவம்? நான் சிருஷ்டிக்கிறதுனாலே நீங்கள் என்றென்றைக்கு மகிழ்ந்து களி கூறுங்கள், ஏனென்றால் நான் எருசலேமை களி கூறுதலாகவும் அந்த ஜனத்தை மன மகிழ்ச்சி உள்ளதாயும் நான் வைத்திருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை மன மகிழ்ச்சியாகவே வைத்திருக்க விரும்புகிற கர்த்தராய் இருக்கிறார். ஆமென். அதனால அவர் சொல்லுகிறார், நான் சிருஷ்டிக்கிறதுனாலே, நான் புதிதாக ஒரு காரியத்தை உருவாக்குகிறதுனாலே நீங்க சந்தோஷப்படுங்க, ஏனென்றால் களி கூறுங்க, நான் எருசலேமை களி கூறுதலாகவும் அதன் ஜனத்தை மகிழ்ச்சியாகவும் நான் வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. கடந்த ஓய்வு நாள்ல கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். நாம் ஐக்கியப்படுவது எப்படி இயேசுவோடு கூட நாங்கள் ஐக்கியப்படுகிறோமோ, அவருடைய ஜனங்களோடு கூட நாங்கள் ஐக்கியப்படுகிறோமோ, அப்போது நமக்கு மன மகிழ்ச்சியும் களி கூறுதலும் உருவாயிருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. ஏனென்றால் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் அங்கே ஒருமித்து இருந்தபடியினால் ஒரு காரியத்தை நான் வேதத்திலே இருந்து காட்ட உங்களுக்கு முடிந்தது. இயேசு கீழ்ப்படிந்து ஞானஸ்நானம் பெற்று அக்கறை ஏறின போது, இவர் என்னுடைய நேசகுமாரன், நான் இவரிலே பிரியமாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் அவரிலே பிரியமாய் சந்தோஷமாய் இருக்கிறேன் என்று தேவன் அங்கே இருந்து வாக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. அதுலதான் தெரியுது அவங்க ஒன்றாய் இருக்கிறதுல சந்தோஷமா இருக்கிறான். ஆமென். அப்ப தேவன் மனுஷனை அவருடைய சாயலாய் படைத்தார். ஆனாலும் அவன் தனித்திருந்ததை கண்டபோது அது நல்லதல்ல என்று கண்டு மனுஷனிடத்திலே இருந்தே மனுஷியை அவர் உருவாக்கி சந்தோஷமாய் இருந்தார். ஹல்லேலூயா. ஆனாலும் இந்த ஐக்கியத்துக்குள்ளே, இந்த தொடர்புக்குள்ளே, இந்த உறவுக்குள்ளே வந்த பாதிப்புகள் சாபங்களையும் பாவங்களையும் கொண்டு வந்தபடியினால் தேவன் சபித்து இவர்கள் சாகவே சாகட்டும் என்று விட்டு விடாமல் இவர்கள் சாகாதபடிக்கு இவர்கள் விடுதலையாக வேண்டிய ஒரு பரிகாரமான இரத்தத்தை சிந்த வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய குமாரனை அனுப்பி மறுபடியும் அந்த உறவை ஆண்டவர் எங்களோடு கூட இணைத்துக் கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை உணர்ந்தீங்க இந்த கிழமை? நான் தனியா இருப்பது நல்லதல்ல. எத்தனை பேர் உணர்ந்த நான் தனியா இருப்பது நல்லதல்ல? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன கணவன் மனைவி இருந்தா பாருங்க பக்கத்துல அப்படியே ஃபீல் பண்ணாம இருக்கிறாங்க. என்ன தனியா இருப்பது நல்லது போலதான் இருக்கு சில பேருக்கு. என்ன ஆகையும் க்ளோஸா போக கூடாது, அப்படி போனாலும் கஷ்டம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
கர்த்தர் தனியாக இருப்பது நல்லதல்ல என்று கண்டுதான் நமக்கு ஒரு துணையை தருகிறார். அதே போலதான் அவருடைய சபையாகிய சரீரம் தனியாக இருப்பது நல்லதல்ல என்று அதை கற்பிக்கும்படிக்காய் இரத்தம் சிந்தி பரிகாரம் செய்யும் முன்பதாகவே கர்த்தர் ஐக்கியத்தை அங்கே பலப்படுத்தும்படியாய் அங்கே 15ஆம் 16ஆம் 17ஆம் அதிகாரங்களிலே ஐக்கியத்துக்காகவே இயேசு சொல்லுகிறது மாத்திரமல்ல 14வது அதிகாரத்திலே இருக்கிறதான இந்த மகிமையான பிரதானமான ஜெபத்தை இயேசு கிறிஸ்து செய்தார். ஹல்லேலூயா. பிதாவே, எனக்கு தந்தவர்களும் நானும் நீரும் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒருவரோடு ஒருவர் அன்பாய் இருக்கவும் எங்களோடு அவர்கள் நடக்கவும் வேண்டும் என்று அவர் ஜெபித்தார். ஹல்லேலூயா. யாரு நாங்க? இயேசு எந்த பெரிய ஆள் வந்து ஜெபிச்சாலும் நாங்க இருக்கிற இடத்துல தான் இருப்போம். ஆமென். அப்படி அல்லாமல் தேவனுக்கு என்று ஒப்பு கொடுக்கிறவர்கள் அந்த ஐக்கியத்தின் மன மகிழ்ச்சியை அவருடைய இருதயத்தில் எப்போதும் காத்துக் கொள்வார்கள். ஹல்லேலூயா. ஒரு மனுஷனும் சகோதரர்களே, ஒரு மனுஷன் இல்லாமல் வாழ முடியாது. தேவன் அப்படித்தான் படைத்து இருக்கிறார். ஒருவர் இல்லாமல் வாழ முடியாது. தேவன் அந்த ஐக்கியத்தை படைத்தார். இந்த ஐக்கியம் பெருகும்படிக்காய் எருசலேமை களி கூறுதலாகவும் அதனுடைய ஜனங்களை மன மகிழ்ச்சியாகவும் நான் வைப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் அன்றைக்கு சமாரியாவிலே இருந்த ஜனங்கள் பட்டினியோடு இருந்ததை கண்டார். இன்றைக்கு வாசிக்கப்பட்ட அதிகாரத்தை நாங்கள் அதிக தினம் வாசித்திருக்கிறோம். இதில் அதிகமான செய்திகளை கேட்டிருக்கலாம், அநேக பிரசங்கங்களை நாங்கள் கேட்டிருப்போம். ஆனாலும் தேவன் இன்றைக்கு ஒன்றை காட்டுகிறார். அங்கே சமாரியா என்று சொல்லப்படுகிற பட்டணம் சாலமோனுக்கு பின்பதாக இஸ்ரவேல் தேசம் இரண்டாக பிரிக்கப்பட்டது. வடக்காகவும் தெற்காகவும் பிரிக்கப்பட்டது. வடக்கு இஸ்ரவேல் என்று சொல்லி அதனுடைய பட்டணம், அதனுடைய தலைநகரம் சமாரியாவாய் மாறினது. ஹல்லேலூயா. தெற்காய் இருந்தது யூதா என்று சொல்லப்பட்டது. அதனுடைய தலைநகரம் எருசலேமாய் மாறினது. இப்போது இஸ்ரவேலை ஒன்றாய் ஆள முடியாதபடிக்கு, ஒன்றாய் சேர்த்து வைக்க முடியாதபடிக்கு அவர்களுக்குள்ளே பிரிவினை வந்ததினாலே பஞ்சம் வந்தது. ஹல்லேலூயா. தேவனுடைய ஜனத்தை தேவன் தனக்கென்று ஒரு தேசத்தை எல்லையை கொடுத்து வைத்திருந்தார். ஆனால் அவர்கள் பிளவுபட்டார்கள், அவர்கள் பிரிந்து போனார்கள். வடக்கை ஒருவனும் தெற்கை இன்னொருவனுமாய் ஆள வேண்டும் என்று நினைத்தான். தாவீதுடைய காலத்திலே தாவீது எல்லாவற்றையும் இணைத்து ஆழ்ந்தான். அவனுடைய மகன் சாலமோன் அதை ஆண்டு கொண்டிருந்தார். ஆனால் அவர்களுக்கு பின்னாக வந்தவர்கள் ஐக்கியத்தை நினைக்காதபடியினால் தங்களுடைய சாம்ராஜ்யங்கள், தங்களுடைய நினைவுகள், தங்களுடைய தலைமைத்துவங்கள், தங்களுடைய அதிகாரங்கள் தங்களுடையதென்று சுயநலமாய் மாறினபடினால் தேவனுடைய ஜனங்கள் பட்டினி ஆகும்படிக்கு எதிரிகள் அடிக்கடி அந்த தேசத்தை பங்கு போட்டுக் கொண்டே இருந்தார்கள். பெரிய தேசமாக இருந்த சீரியா தேசம் இந்த தேசத்தின் மேலே படையெடுத்து இவர்களை வளைத்துக் கொண்டபடியினால அங்க இவர்களுக்கு சாப்பாடு இல்லை. உங்களுக்கு தெரியுமா, ஒரு காலம் இருந்தது யாழ்ப்பாணத்துல சாப்பாடு பண்ற கஷ்டம். ஞாபகம் இருக்கா நமக்கு? ரிங்கிங் எனி பெல். ஒரு சைக்கிள் டயர் வேண்ட முடியாதபடிக்கு நான் மண்ணியிலே பார்த்தேன். பழைய ஒரு சைக்கிள் டயருக்கு சீலையை சுற்றி வைத்து கடக்கடா கடக்கடா என்று ஓடுறது பார்த்திருக்கேன். அந்த சைக்கிளை பார்த்தேன், அந்த டயரை பார்த்தேன். ஏன்? யுத்தத்தின் நிமித்தமாய் அங்கே பொருளாதார தடையை விதித்திருந்தார்கள். இந்த தேசத்துக்குள்ள இருக்கிறவர்கள் அவர்கள் ஜனங்களை நினைக்கிறதை விட போராளிகளுக்கு ஏதாவது போகக்கூடாது, இதனால தடை பண்ண முடியும் என்று சொல்லி நினைத்தார்கள். எரிபொருள் இல்லை, அங்க எண்ணெய் இல்ல விளக்கு பத்த வைக்கிறதற்கு. அங்கே ஊசிகள், உடம்புல அடிக்கிற ஊசிகளுக்குள்ளே சில பதார்த்தங்களை உருவாக்கி விளக்காக கொளுத்தி வைத்திருந்ததை என்னுடைய கண்ணாலே பார்த்தேன். ஏனென்றால் பெட்ரோல் விட 1000க்கு மேல. பெட்ரோல்ல ஓடுகிற கார்கள், வண்டிகள் எல்லாவற்றுக்கும் லாம்பண்ணையை நிரப்பி வாயிலே ஒரு குழாயை வைத்து பெட்ரோலை ஊதி ஸ்டார்ட் பண்ணுவான். மோட்டார் சைக்கிள் எடுத்தா ஒருவன் எடுத்து டியூப் எடுத்து வாயில வைப்பான். நான் கேட்கிறேன், இவனுக்கு சத்து பொருள் எதுவும் தேவையோ மோட்டார் சைக்கிளோட? அவன்கிட்ட கேட்டேன், பாசமா வாயில இருந்து ஒரு டியூபுக்குள்ள கொஞ்சம் பெட்ரோலை விட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஊதுவார்கள், ஸ்டார்ட் பண்ணிவிடும். அதுக்கு பின்னால புகை கக்கி கொண்டு வேண்டா எரிகிறது மண் என்ன? போத்தல் வேண்ட முடியாத சகோதரே,
பஞ்சம் வருகிறது, பிரிவினையினாலே யுத்தத்தினாலே பஞ்சம் வருகிறது. இந்த ஜனங்களுக்கு பஞ்சம் வந்தது. ஹல்லேலூயா. ஆனால் பஞ்சத்திலும் மனமகிழ்ச்சியாய் வைத்திருக்கும்படிக்கு தேவன் ஒரு காரியத்தை செய்கிறார். பஞ்சத்தின் நடுவிலே நற்செய்தியே மனமகிழ்ச்சியாய் தரும். ஹல்லேலூயா. வறட்சியான நாட்களிலும் நற்செய்தி மனமகிழ்ச்சியை தரும். ஹல்லேலூயா. அது சந்தோஷமாய் மாற்றும் சகோதரர்களே. இந்த ஜனங்கள் யுத்தத்தினாலே அடிக்கப்பட்டு இவர்களுக்கு சாப்பாடு கொடுக்க முடியாதபடிக்கு பஞ்சம் வந்து விட்டது. இந்த பஞ்சத்தின் மத்தியிலே 4 பேரை இந்த வேதம் காட்டுகிறது. ஹல்லேலூயா. அங்க 4 பேர் இருந்தாங்களா? புஷ்டியானவர்கள் அல்ல. 4 பேர் யார் இருந்தாங்களா? ஒருக்கா மைக்கு செல்வத்துக்கு கொடுக்குறீங்களா? சரி, வாசிங்க ராசா. 7ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. குஷ்டரோகிகளான 4 பேர் ஒலிமுக வாசலில் இருந்தார்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் இங்கே இருந்து சாக வேண்டியது என்ன? பட்டணத்துக்குள்ளே போவோம் என்றாலும் பட்டணத்தில் பஞ்சம் உண்டாயிருக்கிறதுனால் அங்கே சாவோம். நாம் இங்கே இருந்தாலும் சாவோம். ஆகையால் இப்பொழுது சீரியருடைய ராணுவத்திற்கு போவோம் வாருங்கள். அவர்கள் நம்மை உயிரோടെ வைத்தால் பிழைக்கிறோம், நம்மை கொன்றால் சாகிறோம் என்று சொல்லி ஹல்லேலூயா போனார்கள் என்று சொல்லப்படுகிறது. பஞ்சத்தின் மத்தியிலே தேவனுடைய மனுஷரை அல்லாமல் நற்செய்தியை கொடுக்கிறவங்க ஒருவரும் இல்லை. ஹல்லேலூயா. வறட்சியின் மத்தியிலே, போராட்டத்தின் மத்தியிலே, தனிமையின் மத்தியிலே தேவனுடைய மனுஷனை கொண்டு கத்த சொல்லுகிறார், மன மகிழ்ச்சி நாளைக்கு வருகிறது. ஆமென். ஹல்லேலூயா. பஞ்சத்தில் இருக்கிறவனுக்கு என்ன நற்செய்தி? பஞ்சத்தில் இருக்கிறவனுக்கு நல்ல செய்தி என்ன? என்ன செய்தி? நாளைக்கு சாப்பாடு கிடைக்கிறதை விட வேற ஒரு நல்ல செய்தியும் இல்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நற்செய்தி என்கிறது சகோதரர்களே, ஒரு பாடுகள், வேதனையோடு, துக்கத்தோடு, தேவையோடு இருக்கிறவனுக்கு அந்த தேவை சந்திக்கப்படும் என்று சொல்லுகிறது தான் நற்செய்தி. சுவிசேஷம் நம்முடைய தரிசனமாய் இருக்கிறது. ஏன் சுவிசேஷம்? ஏன் சுவிசேஷம்? ஏனென்றால் இங்கே நல்ல செய்தி இல்லாமல் வாடி போய் வேதனையிலே, துக்கத்திலே, கவலையிலே, பாவத்தினுடைய கட்டிலே, சாபத்திலே, பிசாசினுடைய கட்டுகளிலே, வேதனையிலே, வியாதியிலே அநேகர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இதற்கு விடுதலையை கொடுக்கிறது தான் நற்செய்தி சகோதரர்களே. நற்செய்தி தான் சந்தோஷத்தை கொடுக்கும். நற்செய்தியை நான் அறிவிக்கிறது, நற்செய்தியை நான் பெற்றுக் கொள்ளுகிறது நான் மன மகிழ்ச்சியை தரும். நம்முடைய வாழ்க்கையில அன்றைக்கு பார்க்கிற போது, அவருடைய வாழ்க்கையிலே பார்க்கிற போது, அங்கே முதலிலே ஊழியக்காரன், தேவனுடைய மனுஷன் எலியா அங்கே சொல்றான், என்ன தெரியுமா? பஞ்சத்தினால ஒன்று நடக்க போறதில்லை, நாளைக்கு எல்லாருக்கும் சாப்பாடு, குறைந்த விலையில் நிறைந்த இன்பம் நாளைக்கு அவன் அறிவிக்கிறான், விளம்பரப்படுத்துகிறான். சொல்றான், கர்த்தருடைய நாமத்தை சொல்ற, நாளைக்கு எல்லாருக்கும் சாப்பாடு கிடைக்கும். ஆனாலும் ராஜாவோட இருந்த ஒரு மனுஷன் சொல்லுகிறான், இதெல்லாம் நடக்கிறதா? இன்னைக்கு அநேகர் சொல்லுகிறாங்க சகோதரர்களே, நற்செய்தினால சந்தோஷம் வரப்போகிறதா? நாளைக்கு சாப்பாடு கிடைக்க போகிறதா? சுவிசேஷம் சொல்றதுனால யாராவது வாழ போறானா? ஆமென். நான் வாழ்கிறேன், நீங்கள் வாழ்கிறீர்களானால் நிச்சயமாகவே இன்னொருவன் வாழ முடியும். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? இன்னைக்கு அநேகர் நினைச்சிட்டு இருக்காங்க, ஏன்னா கர்த்தர் அதனால தான் சொல்றார், பைத்தியமாய் தோன்றுகிற இந்த சுவிசேஷத்தினாலே அநேகரை வெச்சித்துக் கொண்ட கர்த்தருக்கு இஷ்டமா இருக்கான். ஹல்லேலூயா. அவருக்கு விருப்பமா இருக்கு. சிலுவையை பற்றின உபதேசம் கெட்டு போகிறவனுக்கு என்னவா இருக்கும்? பைத்தியமா தெரியும். அரண்மனை வாசல்ல இருந்துட்டு வருவான், சொல்றான், இவன் பைத்தியார இல்லையா, இந்த பாஸ்டர் லூஸ், இருக்கிற பிரச்சனையை பாரு, சீரிய ராணுவம் சுத்தி வளைச்சிருக்கு, எங்களுக்கு பொருளாதார தடை, சாப்பாடே இல்லை, அவன் அடிச்சுட்டு போக எங்களுக்கு பலம் இல்லை, நாளைக்கு ஒரு மரக்கால் ஒரு சேக்கலுக்கு வேண்டலாமா? வேண்ட முடியாதே. நான் நாளைக்கு நீ பாரு. ஹல்லேலூயா. நீ போய் அந்த பகுதியை நீ ஆராய்ஞ்சீங்கன்னு சொன்னா, எலியா சொன்ன போது சீரிய ராணுவம் ஓடிவிட்டது. ஒருத்தருக்கும் தெரியா, அவங்க போற நேரம் ஒருத்தரும் இல்ல. எப்ப போனவங்க தெரியுமா? When a man of God proclaim that it's going to happen, it will happen, there it will be happen.
ஹல்லேலூயா. எப்போது தேவனுடைய பிள்ளைகள் அறிவிக்கிறார்களோ, அறிக்கை பண்ணுகிறார்களோ, அதை சுதந்திரிக்கிறார்களோ, அப்போதே நடக்கிறது. ஆனா நாம செய்கிறது இல்லை. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில செய்யறது இல்லை. ஆனா அவன் தம்பி சொன்னா நாளைக்கு நடக்கும். இந்த செய்தி போன போது, இந்த செய்தி அறிவித்து முடிந்த போது 4 பேர் நிற்கிறார்கள். யாராக்கள் தெரியுமா? குஷ்டரோகிகள். குஷ்டரோகிகள் என்னன்னு தெரியுமா? யாராவது பார்த்திருக்கிறீங்களா குஷ்டரோகிகளை? ஹல்லேலூயா. கைகள் கால்கள் அழுகி அழுகி விழுந்து கொண்டிருக்கும். ஒவ்வொரு மொழியாய் விழும். அப்படியே விரல் இதோட விழும், மொட்டையாய் வரும், பிறகு மணிக்கட்டோடு விழும். அழுகி அழுகி எல்லாம் விழுந்து இருக்கிறது மாத்திரமல்ல, யூதர்கள் காலத்திலே இவர்கள் தூரத்திலே நின்று எங்களுக்கு கிட்ட வரக்கூடாது என்று கத்த வேண்டும். இல்லாவிட்டா இவங்களை கல்லெறிஞ்சு கொன்றுவாங்க. இதை தொற்று நோய் என்று நினைத்தார்கள். இது தொற்று நோய் அல்ல சகோதரர்களே, இது தொற்று நோய் அல்ல. மாந்தீவு என்று சொல்லப்படுகிற ஒரு இடம் இருக்கிறது மட்டக்களப்பு கிட்ட. கத்தோலிக் சிஸ்டர்ஸ் வச்சிருக்கிறாங்க. ஒன்லி லெப்ரோசிஸ், ஒன்லி. பாக்குறவங்க அந்த சிஸ்டம் ஒருவருக்கும் வர இல்லை. ஹல்லேலூயா. இப்போது அது ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு. உலக சுகாதார சம்மேளனத்தால் ப்ரூவ் பண்ணிருக்கு. அது தொற்று நோய் அல்ல, ஆனாலும் அது அருவருப்பாக இருக்கும், அசிங்கமாக இருக்கும், மிகவும் நாற்றம் எடுக்கும் சகோதரர்களே. ஒன்றுக்கு மேலாத 4 பேர் சொல்றாங்க. என்ன தெரியுமா? ஒரு நியூஸ் ஒன்று கேள்விப்பட்டான். என்ன நியூஸ்? நாளைக்கு கிடைக்கும் என்றான். ஊருக்குள்ள பஞ்சம். ஆமா, கிடைக்கிறதுக்கு எங்க இருக்கு இடம்? அவன் சிந்திக்கிறாங்க. அங்க ஆமி வந்திருந்து நல்லா போட்டு சாப்பிடுறான். தெரியுமா? ராணுவத்துக்கு நல்லா போட்டு கொடுப்பான். ராணுவம் அங்கே வருஷ கணக்காய் மாத கணக்காய் வந்து இருக்கிறபடினால சிறிய ராணுவத்தினுடைய அந்த கூடாரங்களுக்குள்ள சாப்பாடு இருக்கலாம். நாங்க பசியா இருக்கிறோம், அங்கே போவோம் என்று சொன்னார்கள். அங்கே போய் அங்கே இருக்கிற சாப்பாட்டை எடுத்து நான் சாப்பிட்டுவோம். ஏனென்றா அவன் சொல்றாரு தெரியுமா? நான் அழுகி அழுகி சாகுறான். ஹல்லேலூயா. இதான் உருப்படியா இருக்கிறவனுக்கும் அழுகி கொண்டிருக்கிறவனுக்கும் இருக்கிற வித்தியாசம். அவன் சொல்றான் என்ன தெரியுமா? நான் செத்து போனா ராணுவம் உங்களை கொண்டு சாகட்டும். பட்டணத்துக்கு போவோம்டா, பட்டணத்துல பஞ்சத்துல சாக போறோம். என்ன ஒருவனும் வீட்டுல எடுக்க மாட்டான், ஒருவனும் கூப்பிட்டு வச்சு சாப்பாடு தர மாட்டான். என்ன அவனுக்கே சாப்பாடு இல்ல. ஆனபடினால நாங்க பட்டணத்துக்குள்ளே போவோம் என்று ஒரு தீர்மானம் எடுத்தார்கள். அவர்கள் பாளையத்துக்குள்ளே போவோம் என்று தீர்மானம் எடுத்தார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேக தீர்மானம் எடுக்கிறோம் சகோதரர்களே. பாளையங்களுக்குள்ளே போய் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அநேக தீர்மானம் எடுக்கிறோம். சபைகளிலே ஆசீர்வாதம் இருக்கின்ற ஒவ்வொரு சபையிலே, ஒவ்வொரு பிரசங்கத்திலே, ஒவ்வொரு செய்தியிலே ஆசீர்வாதங்கள் இருக்கின்ற அநேக பாளையங்களுக்குள்ளே போக மனதாயிருந்து போகிறோம். ஆனால் அவர்களுக்குள்ளே ஒரு குணம் ஒன்று இருந்தது. என்ன குணமாம்? வாசிக்கும் 7ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க ராசா. இருட்டோட எழுந்திருந்து ஓடிப்போய் தங்கள் கூடாரங்களையும் தங்கள் குதிரைகளையும் 4வது வசனம் 5வது வசனம் வாசிங்க. 5ல இருந்து வாசிங்க. சீரியருடைய ராணுவத்திற்கு போக இருட்டோட எழுந்திருந்து சீரியருடைய பாளையத்தின் முன்னணியில் வந்தார்கள். அங்கே ஒருவரும் இல்லை. ஆண்டவர் சீரியரின் ராணுவத்துக்கு இரதங்களின் இரைச்சலையும் குதிரைகளின் இரைச்சலையும் மகா ராணுவத்தின் இரைச்சலையும் கேட்க பண்ணினதினால் அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ நம்மிடத்தில் போருக்கு வர இஸ்ரவேலின் ராஜா ஏத்தியரின் ராஜாக்களையும் எகிப்தியரின் ராஜாக்களையும் நமக்கு விரோதமாக கூலி பொருத்தினான் என்று சொல்லி இருட்டோட எழுந்திருந்து ஓடிப்போய் தங்கள் கூடாரங்களையும் தங்கள் குதிரைகளையும் தங்கள் கழுதைகளையும் தங்கள் பாளையத்தையும் அவைகள் இருந்த பிரகாரமாக விட்டு தங்கள் பிராணன் மாத்திரம் தப்பும்படி ஓடி போனார்கள். அந்த குஷ்டரோகிகள் பாளையத்தின் முன்னணி மட்டும் வந்தபோது ஒரு கூடாரத்துக்குள் பிரவேசித்து புசித்து குடித்து அதிலிருந்து வெள்ளியையும் பொன்னையும் வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு போய் ஒளித்து வைத்து திரும்பி வந்து வேறொரு கூடாரத்துக்குள் பிரவேசித்து அதிலிருந்தும் அப்படியே எடுத்துக்கொண்டு போய் ஒளித்து வைத்து பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, சரி என்ன செஞ்சாங்க? நம்ம குணமுஞ்சம் இருக்கு தானே. பாளையத்துக்குள்ள போனாங்க. போற நேரம் நம்மளை ஆசீர்வதிக்கணும்டா
அந்த அந்த மெசேஜுக்குள்ள நான் போகல, சரிதா சொல்லிட்டு போறேன். தேவன் நம்மை ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சிட்டாருன்னா, சீரிய ராஜா இல்ல, அமெரிக்க ஜனாதிபதி அல்ல, என்ன நாசா ஆய்வு கூடம் அல்ல, இந்த தேசத்துல இருக்கிற எந்த அரசாங்கம் இல்ல, எல்லாத்தையும் திரட்டி விடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் மாற்றுவார் சகோதரர்களே. அது அது அவருடைய விசுவாசத்தின்படிதான் நடக்கும். ஆமென். அடிக்கடி சொல்ற உங்களுக்கு, அதாவது அவனுடைய விசுவாசத்தின்படி தான் நடக்கு. கர்த்தரால கூடாத காரியம் ஒன்றுமில்ல. இவன் 4 பேர் வர்றதுக்காக இரவோடு இரவாய் ஒரு பெரிய சேனை ஓடிவிட்டது. ஹல்லேலூயா. என்னதுனால ஓடினது? சத்தத்தை கேட்டு ஓடிட்டது. சத்தத்தை உருவாக்குகிற ஒரு கர்த்தர், அங்கே காரியங்களை பயங்களை உருவாக்குகிற ஒரு கர்த்தர். ஏனென்றால் தன்னுடைய ஜனத்தை மன மகிழ்ச்சி ஆக்கும்படிக்கு, பஞ்சத்தின் நடுவிலே, போராட்டத்தின் நடுவிலே, வியாதிகளின் மத்தியிலே, வேதனையின் மத்தியிலே தேவன் மன மகிழ்ச்சியை சிருஷ்டிப்பேன் என்று சொன்னவர் சிருஷ்டிக்கிறவராய் இருக்கிறபடினா, ஹல்லேலூயா. வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கிறவனுக்கு அது ஆம் என்றும் ஆமென் என்றும் கிறிஸ்துவுக்குள்ளாக கொடுக்கப்பட்டிருக்கிறதாம். ஆமென். Hallelujah. Not because of we are receiving that from the Bible. No, through Jesus it has given to us. எங்களுக்கு இயேசுவுக்குள்ளாலதான் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறபடினால இவங்க வாரா ஒன்றுமில்ல. ஆனா அவன் குணம் கொஞ்ச நேரம் வேலை செய்யத்தான் பார்க்க. ஆனாலும் அவர்கள் நல்லவர்கள். என்ன செஞ்சானா? ஓடி போய் பார்க்கறான், ஒரு டென்ட்டுக்குள்ள சாப்பாடு இருக்கு. பசியா இருந்தவன் என்ன செய்யறான்? சாப்பிடறான். சாப்பிட்டு என்ன செய்யறான்? தன் உடல் நிலையெல்லாம் யோசிக்கல. இப்ப ராணுவத்தினுடைய உடுப்புகள், ராஜாக்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் எடுக்கிறான். பாத்திரம் எடுக்கிறான், ஆடை எடுக்கிறான், எடுத்து கொண்டு போய் என்ன செய்யறான்? தனக்கு ஒழிச்சு வைக்கிறான். 4 பேர் தான் இருக்கிறான். 4000 5000 ராணுவம் இருந்த இடத்துல 4 பேர் நிக்கிறான். எவ்வளவு சாமா, என்னத்தை எடுக்கிறது இவனுக்கு தெரியாது. இவனுக்கு பாத்திரத்தை எடுக்கிறதா, தங்கத்துல இருக்கிற பாத்திரத்தை எடுக்கிறதா, சில்வர்ல இருக்கிறத எடுக்கிறதா, அந்த உடுப்பு எடுத்து வைக்கிறதா, இந்த உடுப்பு எடுத்து வைக்கிறதா, எதை போடுறது, எல்லாத்தையும் எடுத்து ஒழித்து விட்டார்கள். இன்றைக்கு அப்படிதான் சோர்ல பாளையத்துக்குள்ள இறங்கினோன்னு கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படிதான் இருக்கு. வேதனையோடு, துக்கத்தோடு, குஷ்டரோகியை போல அழுகின அறகுறையான நிலையோடு, துக்கத்தோடு இயேசுவை கண்டு கொண்டோம். நற்செய்தி கேட்டது, நாங்கள் அவரிடத்திலே போனால் அவர் ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி அவருடைய சபையில சேர்ந்து கொள்கிறோம். அவருடைய செய்திகளை கேட்கிறோம். எல்லாவற்றையும் எடுத்து என்ன செய்யறோம்? எனக்கு எனக்கு என்று பொருத்தி கொள்ளுறோம். ஆனா அவர்கள் அப்படி அல்ல. முதல் ஓடி ஓடி போய் எடுத்து ஒழிக்கிறான். எல்லாம் ஒழிச்சிட்டு 4 பேரும் வந்து திருப்பி சந்திக்கிறாங்களா. 9வது வசனம் வாசிங்க. பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயம் அல்ல. இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். நாம் மௌனமாயிருந்து பொழுது விடிய மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மேல் சுமரும். இப்போது நாம் போய் ராஜாவின் அரமனையாருக்கு இதை அறிவிப்போம் வாருங்கள் என்றார்கள். ஹல்லேலூயா. நாங்க செய்யறது நியாயம் இல்லை. என்ன செய்யறது? நான் மட்டும் சாப்பிட்டு, நான் மட்டும் எல்லா ஆசீர்வாதத்தையும் எடுத்துக்கொண்டு, நான் மட்டும் நல்லா இருந்து கொண்டு, அங்கே அநேக ஜனங்கள் பஞ்சத்திலே இருக்கிறதை பார்த்து கொண்டிருக்கிறது நல்லதல்ல. இதுதான் மனம் திரும்புதல் சகோதரர்களே. இந்த உணர்வு முதலாவது வரணும். இன்றைக்கு நமக்கு மத்தியில இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? நாங்க சரியா மனம் திரும்ப, நான் செய்கிறது நல்லதல்ல என்ற உணர்வு எப்ப வருதோ, அதனாலதான் இயேசு அங்க சொல்லும் போது எங்களோட தரிசனத்துக்கு சுவிசேஷத்தின் அடியில நாங்க வைத்திருக்கிற ஸ்தோத்திரம் பண்ற, அதாவது அதை ஆதாரப்படுத்துகிற வசனம் எங்க இருக்குன்னு தெரியுமா? லூக்காளின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 47 48 எடுத்து வாச்சா என்ன சொல்லுது? என்னவா? முதல்ல என்ன செய்யணும்? மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்பட வேண்டும், அவருடைய நாமத்தினாலே சொல்லப்பட வேண்டும். ஆனா அதுக்கு யாரு சாட்சி? ஹல்லேலூயா. என்ன சாட்சி? என்னுடைய மனம் திரும்புதல் முதல் சாட்சி சகோதரர்களே. என்னுடைய பாவ மன்னிப்பின் நிச்சயம்
இரண்டாவது சாட்சி, நான் இப்படி இருந்தேன். அவங்க சொல்ற பாருங்க, நாங்க செய்யறது நல்லது இல்ல, நான் செய்யறது நியாயம் இல்ல, நான் செய்வது நீதி அல்ல. ஆனா இன்றைக்கு நான் கிறிஸ்தவன் சொல்றோம், நான் செய்யறதா சரி, மனம் திரும்பவில்லை. ஒரு காரியத்தை என்ன மனம் திரும்புதல்? நமக்குள்ளே வருகிற ஒரு உணர்வு சகோதரர்களே, நான் உணர்த்தப்படுகிற போது அந்த உணர்வை நான் மதிக்கிறது தான் மனம் திரும்புதலுக்குரிய ஆரம்பம். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை சொல்லுது, தேவனுடைய வார்த்தை புறப்பட்டு கண்டிக்கும். அன்றைக்கு பேதுரு எழுந்து நின்று பேசினான். அங்கே குத்தப்பட்டவர்கள் 3000 பேர் தங்களை கீழ்ப்படிவிலே ஒப்பு கொடுத்தார்கள். கிட்டத்தட்ட 3000 பேர் குத்தப்பட்டார்கள். குத்தப்பட்ட பிறகு கல்லெடுத்து பேதுருவை கொல்லலாம் என்று அவர்கள் நினைக்கவில்லை. ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையினாலே நான் குத்தப்படுகிறேனா, நான் சந்திக்கப்படுகிறேனா, நான் என்னை ஒப்பு கொடுக்கிறதா நல்லது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. போனதுல ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், முடியல இன்னும் தொடங்குது. என்ன, பால் சோறு இன்னும் மினிச்சு கொண்டே இருக்கு, இந்த வாயில சம்பல் இன்னும் முறைச்சு கொண்டே இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. பால் சோற சம்பலை குறித்து சொன்னது சொல்ல, யாரு செய்தது, எது செஞ்ச, ஏன் செஞ்சேன்னு சொல்லல, நாங்கள் இப்படி இருக்க கூடாதுன்றதுக்கு ஒரு உதாரணம் அது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரே ஒரு சகோதரர் கால் பண்ணி சொன்னார், பாஸ்டர் நான் சில காரியம் செய்தேனா, ஆனால் எனக்கு இப்படி இருந்தது அதனால செய்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதான் உணர்வு. ஆமென். ஆனா அநேகர் நாங்க இருக்கிறோம், எனக்கு தேவையில்லை, I don't care about who said what. ஆனா I said, நாங்க எப்போ அப்படி தெரியுமா, வாழை விட்டுட்டு தலையை விட்டுட்டு வாழை பிடிக்கிறார்கள். உணர்வடைந்து மனம் திரும்ப வேண்டும். சொல்ல நற்செய்தி சொல்ல நான் உணர்வடைய வேண்டும். அவன் மனம் திரும்பினா முதலாவது என்ன தெரியுமா, ஓடி ஓடி சாப்பிட்டு சாப்பிட்டு தனக்கண்டு களவெடுத்து ஒளிச்சு வச்சுட்டு ஆளால் கண்ணு சொல்றா, நாங்க இப்படி ஆளால் மாறி ஒழிக்கிறது நல்லதில்லை. இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையோ அல்லது ஒரு உதாரணம் சொன்னோன்னே அதை பிரிச்சு மேஞ்சி அதுக்குள்ளதான் நின்று கொண்டிருக்கிறோமே தவிர, இப்படி ஒரு காரியத்தில் நான் இனிமேல் இடம்படக்கூடாது என்றதுதான் நமக்கு சொல்லப்படுகிற காரியம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சம்பல் சோறு டீ அதெல்லாம் பிரச்சனை இல்லை சோதரே, ஆனால் ஐக்கியத்திலே நான் ஒருவரை ஒருவர் குற்றப்படுத்தாது இருக்கணும் என்று தேவன் விரும்புகிறதை சொல்லுகிறார். நான் அதிலே மனம் திரும்பினால் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். எனக்கு ஆசீர்வதித்தாரானால் எனக்கு மன மகிழ்ச்சி உண்டாகும். இன்றைக்கு டோட்டல் ரிபெண்டன்ஸ், there's none. முழுமையான மனம் திரும்புதல் இல்லை. என்ன இப்ப என்ன தெரியுமா சொல்றது, இந்த சம்பல் கதையை யாரு போய் சொன்னான், எவள் சொன்னால், என்ன அதுக்குள்ள சொல்லிருக்காங்க, சொன்னவளை கண்டா சொத்த கிளியா அடிப்பேன். எப்ப ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கத்துக்கு பிறகு. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் பாக்குறதுக்கு தான் இருக்கேன் சொத்த கிளிய வைக்கிற ஆளுக்கு. இங்க சொத்த ஒன்றும் கிளியாது, ஒருவருக்கும் கண்ணம் வெடிக்காது. என்ன துணிவு இருந்தா போய் குஷ்டரோகியா இருக்கிற நீங்க பாளையத்தை விட்டு இறங்கி அரண்மனைக்கு போய் நல்ல செய்தி சொல்லுங்க. யாரு சொன்ன, எவர் சொன்ன இல்ல, நான் சொல்லி இருந்தா மனம் திரும்புறது, அவ்வளவுதான். That's it. அதான் மனம் திரும்புறது. நல்ல காரியம், நல்ல காரியம் செய்வோம். இவ்வளவு நேரம் சாப்பிட்டோம், இவ்வளத்தை எடுத்தோம், ஆனா இது நமக்கு நல்லதில்லை. ஏன் என்னோடு இருக்கிற ஜனங்கள் அங்கே கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க, நம்மளோட இருக்கிற ஜனங்கள் வேதனையோடு இருந்து கொண்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு நம்மோடு புறப்பட்டு வந்த எத்தனை ஜனங்கள் சகோதரர்களே குடும்ப பிரிவினாலே பிள்ளைகளை தவித்துக் கொண்டு இருக்கிறாங்க. எங்களோடு உறவாடி எங்களோடு நடந்து கடந்து வந்த எத்தனை ஜனங்கள் வழியிலே பதறி கொண்டிருக்கிறாங்க. எங்க போறது என்ன செய்யறது தெரியாது. நானும் நீயும் இன்றைக்கு தேவனுடைய நற்செய்தியை சொல்லாமல் இருக்கிறது நல்லதல்ல, அது குற்றம். ஹல்லேலூயா. என்னை இயேசு விடுதலை ஆக்கி இருந்தார், என்னை இயேசு சமாதானப்படுத்தி இருந்தார், என்னை இயேசு என்னுடைய குடும்பத்தோடு இணைத்து இன்றைக்கு வரை காக்கிறாரானால், காக்கப்படாதபடிக்கு வேதனையோடு இருக்கிற ஒவ்வொருவனுக்கும் அதை சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை.
ஹல்லேலூயா. வேதம் அழகாக சொல்லுகிறது சகோதரர்களே, 7 விஷயங்களை அடக்கி சொல்லுகிறது. நான் அடிக்கடி சொல்ற வசனத்தை திரும்பவும் சொல்றேன். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை எடுத்து பாருங்க. நாங்க சொல்லாம இருக்கிறது குற்றமா குற்றம் இல்லையா? ஏனென்றால் தேவன் குஷ்டரோகியாய் இருந்த என்னை, ஆவிக்குள்ளே விழுந்து போயிருந்த என்னை, வேதனையிலே மரித்து போக நினைத்த என்னை தேவன் தூக்கினது உண்மையானா, விரக்தியோடு வாழ்த்தங்களை சந்தோஷமாய் மாற்றி இருப்பாரானால், எனக்கு அறிவு தந்து கல்வி தந்து என்னை ஆசீர்வதித்து வீடு தந்து வாசல் தந்து வாகனம் தந்து ஆசீர்வதிப்பாரானால், என்னை எப்படி சொல்லி கூப்பிடுறாரா? வாசிங்க. நீங்களோ ஒவ்வொரு சொல்ல வாசிக்கொண்டா சார். நீங்களோ எடுத்துக்கொள்ளுங்க. உங்களை அந்தகாரத்தில் நின்று, என்னத்துல நின்றா? அந்தகாரத்தில். முதல் எங்க நின்றது? இயேசுட்ட வர முதல் எங்க நின்றது? நான் எந்த பெரிய ஞானியாயிருந்தாலும், எந்த பெரிய காரியத்தை படித்தவனாய் இருந்தாலும், எந்த அளவு ஞானமும் புத்தியும் அறிவும் இருந்தாலும், எவ்வளவு ஆசீர்வாதம் இருந்தாலும், நான் பைபிள் ஸ்டடியில கொண்டு போய் காட்டினேன். சலமோன் சொல்லுகிறார், நான் எல்லாவற்றையும் வைத்திருந்தேன். பிரசங்கி புத்தகத்துல 1ஆம் அதிகாரத்தை வீட்டை போய் வாசி பாருங்க. அவன் சொல்லுகிறான், எனக்கு எல்லாம் இருந்தது, எனக்கு வல்லமை இருந்தது, என்னிடத்துல பலம் செல்வம் இருந்தது, என்னிடத்திலே அதிகாரம் இருந்தது, இஸ்ரவேலின் ராஜாவாகிய நான் இந்த பூமியில ஒருவனுக்கும் கிடைக்காத அளவு ஞானத்தை பெற்றிருந்தேன். ஆனாலும் எனக்கு மிஞ்சினது எல்லாம் சஞ்சலம் தான். ஹல்லேலூயா. பூமிக்கு கீழே நான் பட்ட எல்லா பிரயாசத்திலும் சஞ்சலத்தை தவிர நான் ஒன்றையும் காணவில்லை. இருள் சகோதரர்களே, இருள், சஞ்சலம் இருள், வேதனை இருள், துக்கம் இருள், கண்ணீர் இருள், தனிமை இருள், பாடுகள் இருள். இந்த இருளுக்குள்ளே தான் நாங்கள் இருந்தோம். தேவன் என்னை பிடித்தார். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் என்னை தூக்கி எடுத்தார். யார் சொல்லக்கூடும் நான் எல்லாம் நல்லா தான் இருந்தேன்? இல்ல சகோதரனே, வெளியில நல்லா இருந்தோம், ஆசீர்வாதமா இருந்தோம். நான் ஒன்று சொல்றேன், இயேசுட்ட வரக்குள்ள நாம் உலக ஆசீர்வாதம் எல்லாம் என்னிடத்துல இருந்தது. ஆனா உள்ளான ஆசீர்வாதம் என்னிடத்துல இருக்கவே இல்லை. எனக்குள்ளே இருந்திருந்தது மாத்திரமல்ல, இருளை கண்டால் அல்லது இரவிலே தூங்க பயப்பட்ட மனுஷன் தான். இரவு வந்தா ஒரு ஃபீலிங், இன்றைக்கு இரவு என்னென்று தூங்குறது, தூங்க முடியவில்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, போராட்டம், வாழ்க்கை குறித்து ஒரு விரக்தி சகோதரர்களே. ஒரு செய்தி சொல்லி அனுப்பினார் ஆண்டவர். என்னுடைய 16 வயசுல, என்னுடைய 16 வயசுல என்னுடைய ஸ்கூலுக்கு பக்கத்துல ஒரு வீட்டுல பிரேயர் மீட்டிங் வைப்பாங்க. அதுல கிட்டார் அடிச்சு பாட்டு படிப்பார்கள். எனக்கு அந்த பாட்டு கேட்க ஆசை. அந்த பாட்டு கேட்கத்தான் ஒரு மதில் அருகே போய் என்னை சைக்கிளை வைத்துக் கொண்டு அதுல ஏறி நின்று பார்த்தேன். அந்த பாட்டு சத்தம் என்னை உள்ளுக்குள்ள போக வைத்தது. ஒரே ஒரு பாட்டு. என்ன பாட்டு தெரியுமா? சிறு வயதில் உன்னை முன்குறித்தா நீ தூர போயினும் உன்னை விட மாட்டா. அந்த பாட்டு அன்றைக்கு தான் முதல் தடவை நான் கேட்கிறேன். இந்த பாட்டு என்னை அங்கே நிறுத்தினது. அந்த பாட்டு தான் இன்றைக்கு என்னை தேவனுடைய ஊழியக்காரனாய் மாற்றினது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏண்டா இருளில இருந்த எனக்கு, வேதனையில இருந்த எனக்கு, வாழ்க்கையில வாலிப பிராயத்தை எப்படி கொண்டு போகிறது என்னத்திலே தெரியாது இருந்த என்ன தேவன் தூக்கி எடுத்தார். நம்முடைய வாழ்க்கையில இருளில இருந்த அநேகரை தூக்கி எடுக்கிறார்கள். அந்த காலத்திலே இருந்து ஆச்சரியமான ஒரு வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறார். இன்னைக்கு தெரியாது எப்படி வாழ்றோம் என்று. We don't think about it. நாங்க தியானிக்கிறது இல்ல சகோதரர்களே, தியானிக்கிறது இல்ல, தியானத்துக்கு நேரம் இல்ல. தியானிக்கிற அநேகர் நினைக்கிறாங்க சப்பானம் கொட்டி கை ரெண்டையும் வைத்துக் கொண்டு ஏதாவது ஒரு காரியத்தை முணுமுணுத்துக் கொண்டிருக்க. இல்ல, you think about yourself first and think about the God's grace. அந்த ஒரு கிருபையா என்னை எங்க இருந்து கொண்டு வந்து வச்சிருக்காரு நினைச்சா தானா நன்றி என்று வாயில வரும். உள்ளான இருதயத்துல நினைச்சா நின்ற இடத்தை போன இடத்தை எங்களை ஆக்கள் நடத்தின விதத்தையும் இன்றைக்கு தேவன் என்னை நடத்துகிற விதத்தை யோசிச்ச உடனே நன்றி வரும். நான் அப்படித்தான் நன்றி சொல்றேன். சின்ன வயசுல இருந்து எதையெல்லாம் நினைக்க முடியுமோ அதெல்லாம் நினைப்பேன்.
எங்கெல்லாம் குறுகி முடங்கி இயலாதபடிக்கு போராட்டங்களோட இருந்தேனோ என்ன எனக்கு தான் தெரியும். கதைக்க முடியாதபடிக்கு, பேச முடியாதபடிக்கு, சொல்ல முடியாதபடிக்கு ஒரு நண்பன் இல்லாத இருந்த நேரங்களை நான் நினைக்கிறது உண்டு. இன்றைக்கு கர்த்தர் என்னை எப்படி வைத்திருக்கிறார் என்று தியானிக்கிறது உண்டு. அது ஆச்சரியமான ஒளி. இன்னைக்கு ஆச்சரியமான ஒளியை குறித்து கவலை இல்லை. கர்த்தர் இருளில் இருந்து ஒளிக்கு கொண்டு வரப்பட்டவர்கள். முதலாவது. இரண்டாவது காரியம், தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும், இரண்டாவது தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக மாற்றுகிறார். ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும், ராஜரிக ஆசாரிய கூட்டமாகிய அடுத்த பாளையத்திலே உன்னை கொண்டு போய் போஷிக்கிறார். பரிசுத்த யாதியாயும், பரிசுத்த ஜாதியாக உன்னை மாற்றி இருக்கிறார். அவருக்கு சொந்தமான ஜனமாயும். இப்ப எத்தனை வந்துட்டு? 4. அவருக்கு சொந்தமான ஜனமுமாய் ஆக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன் ஆக்கினார்? ஏன் உன்னை இப்படிப்பட்ட பாளையங்களுக்குள்ள கொண்டு போய் பொக்கிஷங்களை எடுக்கும்படிக்கு, பொக்கிஷத்துக்கு சொந்தக்காரனாய் மாற்றி இருக்கிறார். ஏன்னு சொன்னா, நீ நற்செய்தி சொல்லும்படிக்காய், அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்காய். ஹல்லேலூயா. இன்னைக்கு புண்ணியங்களை அறிவிக்கிறத விட்டோம். இன்னைக்கு புண்ணியங்கள் அறிவிக்கிறது இல்லை சகோதரர்களே. ஏன் புண்ணியங்களை அறிவிக்கிறது இல்லை? அவர் சொல்றார், நீ மௌனமாய் இருந்தால் எங்கள் மேலே குற்றம் சுமரும். நம் மௌனமா இருந்தா குற்றம் சுமரும் என்றதுக்காக இன்னைக்கு சுவிசேஷம் சொல்லாம எல்லாரையும் விரட்டி கொண்டு இருக்கிறார். யார விரட்டுறது? ஹல்லேலூயா. யார விரட்டுறது? நீ பக்கத்துல இருக்கிறவங்க தான் விரட்டுறது. அவன் அங்கெல்லாம் வெறுல இல்லை. அவன் என்ன தெரியுமா சொன்னான்? நாங்க அரண்மனைக்கு போவோம், போற வழியில ஆட்கள் குஷ்டரோகி வாரான்னு சொல்லுவான். சில வேளையில போற வேளையில சொல்லுவா, இவன் எல்லாம் இவ எல்லாம் கதைக்கிறதா, இவங்களுக்கு எங்க இருந்து வந்தது, இது யாரு? அதல்ல, என்னை குற்றம் சுமரக்கூடாது. ஹல்லேலூயா. தேவனுடைய விடுதலையை சகோதரர்களே, தேவன் தந்த நற்செய்தியை, ஆமென், தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற நற்செய்தி என்ன? நற்செய்தி நம்முடைய வாழ்க்கையில நான் கொடுக்க வேண்டியது நற்செய்தி, சுவிசேஷம் என்ன? குற்றம் சுமருமா சுமராதா? நற்செய்தி சொல்லாம இருந்தா குற்றம் சுமருமா சுமராதா? ஹல்லேலூயா. எசேக்கியேல் புத்தகத்துல போய் அழகாய் வாசிங்க. துன்மார்க்கன் தன்னுடைய துன்மார்க்கத்தில் இருக்கிற போது அவருடைய துன்மார்க்கத்தை குறித்து நீ கண்டித்து உணர்த்தி அவனுக்கு ஜீவனுள்ள ஜீவியத்தை குறித்து நீ பேசாமல் விட்டால் அவன் அவனுடைய துன்மார்க்கத்திலே மரிப்பான். ஆனாலும் அவனுடைய இரத்தப்படியை நான் உன்னிடத்திலே கேட்பேன். ஹல்லேலூயா. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அவன் அநியாயம் அவனை கொல்லும், அவன் சாகிறதல்ல. கதை சொல்ற, உனக்கு குஷ்டரோகியாய் இருந்த உனக்கு, ஆவியிலே குஷ்டரோகியாய் இருந்த உனக்கு, ஆசீர்வாதத்திலே குஷ்டரோகியாய் இருந்த உனக்கு, ஆத்மாவிலே குஷ்டரோகியாய் இருந்த உனக்கு பாளையத்தை திறந்து விட்டு ஆசீர்வாதத்தை தருகிறதே, நீ இந்த ஆசீர்வாதத்தை குறித்து சொல்லாமல், இந்த ஆசீர்வாதத்தை பங்கிடாமல் இருந்தால் குற்றம் என் மேலே சுமரும். ஹல்லேலூயா. Don't take it easy சகோதரர்களே. சுவிசேஷம் அறிவிக்கிறதை குறித்து இலகுவாய் நினைக்க வேண்டாம். கடைசி நாள்ல கர்த்தர் கேட்க போகிற முக்கியமான கேள்வி அதுதான். ஆண்டவர் கேட்க மாட்டார், அந்நிய பாஷையில பேசினியா? நான் திரும்ப சொல்றேன் உங்களுக்கு, அக்கினி அபிஷேகம் பெற்றியா? வல்லமை உள்ள ஊழியக்காரன் என்று பெயர் எடுத்தியா? வரங்களை எல்லாம் எல்லாருக்கும் முன்னால காட்டுனியா? அதுல எல்லாம் எனக்கு விருப்பம் இல்லை. என்ற நாமத்தை சொன்ன பேய் ஓடும். ஹல்லேலூயா. அது யார் சொன்னாலும் ஓடும், உங்களுக்கு தெரியாது. ஏனென்றா இன்னும் நீங்க அந்த அளவுக்கு விசுவாசிக்கல. ஆமென். இயேசுவின் நாமத்தை சொன்னா சோமரிச்சவர்களே, அதற்கு விசேஷித்த வரம் பெற்ற ஒரு ஊழியக்காரன் தேவையில்லை. நமக்கு ஒரு விசுவாசம் தேவை. இன்றைக்கு ஏன் மௌனமாய் இருக்கிறோம்? ஏனென்றால் என்னுடைய விசுவாசத்திலே எனக்கு வைராக்கியம் இல்லை. இன்றைக்கு அநேகர் நாங்க நம்பிக்கையை விசுவாசம் என்று எடுத்திருக்கிறோம். நோ, நம்பிக்கை விசுவாசம் என்று ரெண்ட சொல்லுது சொல்ல. என்ன நம்பிக்கை? எல்லாரும் நம்புறோம், இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே
மனுஷனாய் வந்து பிறந்தார். இந்த பூமியிலே தச்சனுக்கும் மரியாளுக்கும் பிள்ளையாய் வளர்க்கப்பட்டார். அதுக்கு பின்பதாக அவருடைய காலம் வந்த போது அதிசயங்கள் அற்புதங்கள் செய்து சுவிசேஷம் அறிவித்தார், ஊழியம் செய்தார். அதுக்கு பின்பதாக சிலுவையிலே மரித்தார், 3ஆம் நாள் உயிர்த்தார். இதை நாங்க நம்புகிறோம். ஹல்லேலூயா. இதை நாங்க விசுவசிக்கிறோமா என்றது எங்களுடைய வாழ்க்கையின் கிரிகையில தான் தெரியும். ஆமென். நம்பிக்கை விசுவாசம் என்றது தெரியுமா சகோதரர்களே? நம்பிக்கையினுடைய கிரியையே விசுவாசம். நான் நம்புறத வேதம் ஏதாவது சொல்லுதுன, நம்முடைய நம்பிக்கை விசுவாசம் என்றால் நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாயிருக்கிறது. அதான் விசுவாசம். எனக்கு ஏன் நான் மௌனமாய் இருக்கிறேன்? ஏனென்றா இன்னும் நான் விசுவசிக்கல இந்த பஞ்சம் என்னுடைய இயேசுவினுடைய நற்செய்தினால் மாறும் என்று. இன்னும் 500 பேருக்கு ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் 500 பேருக்கு சொல்லிவிட்டோமா? சரியா? 500 பேர் பெரிய காரியம் அல்ல சகோதரர்களே. சீரிய ராணுவம் கர்த்தருக்கு பெரிய காரியம் அல்ல. சீரிய ராணுவம் கர்த்தருக்கு ஒரு பெரிய காரியம் அல்ல. ரதங்களோடும் குதிரைகளோடும் பெரிய காரியங்களோடும் வந்து நின்ற சீரிய ராணுவத்தை ஒரே இரவுல திரட்டி விட்ட தேவன். ஹல்லேலூயா. 500 பேர் பெரிய காரியம் அல்ல. அதை விசுவாசித்து அறிக்கை பண்ணுகிறவனை கர்த்தர் தெரிவிக்கிறார். ஆமென். இன்னைக்கு நம்முடைய விசுவாசம் இல்ல. நம்முடைய விசுவாசம், நான் விசுவாசிப்பேனானால் என்னுடைய தேவன் உன்னை ரட்சிப்பார், என்னுடைய தேவன் உனக்கு இந்த காரியத்தை செய்வார், என்னுடைய தேவனை குறித்து நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ அறிந்து கொள். இன்னைக்கு சுவிசேஷத்தை சபை கூடுதல் என்று நாங்க பிள்ளையாய் நம்புகிறோம். என்ன சொல்றோம்? மாஸ்டர் நீங்க ஒருக்கா சொல்லுங்க. தெரியுமா சொல்ல, கடந்த கிழமை புதன்கிழமை இந்த இடத்துக்கு 3 நேபாளி வந்தாங்க. நேபாளி நாங்க நினைப்போம் இங்க சின்ன சின்ன வேலை செய்யறாக்கள் தானே, அங்கேயும் இங்கேயும் இல்ல. இது 3 நல்லா படிச்ச நேபாளி. அதுல 2 பேர் டூயிங் எ மாஸ்டர் கிரேட். ஒருவன் ஸ்டடீஸ் பத்தி டீச்சிங்கை பத்தி மாஸ்டர் கிரேட் செய்கிறார், மற்றவர் சயின்ஸ்ல செய்யறான். 3வது ஆள் கிராஜுவேட் பேச்சுலர் செய்யறான். படிச்ச ஆக்கள் இந்துக்கள் நல்ல விசுவாசத்தோட இருந்து பேசி கொண்டிருக்கான். என்ன இருதயத்துல லோகேஷன் கூப்பிட்டது, பாஸ்டர் 3 பேர் பட்டிருக்காங்க, இன்னைக்கு சொல்லணும், என்ன சொல்றது தெரியாது. முதல் நாள் வந்தாங்க, வரல. 2ஆம் நாள் கூட்டிட்டு வாங்க. என் இருதயத்துல பெரிய பாடு, கர்த்தாவே இவனுக்கு சொல்றதுக்கு எனக்கு என்ன அறிவு இருக்கு? நேபாளியர்னு சொன்னா இந்து சமயம்னா அவன் ஹிந்து அப்படியே கரைச்சு குடிச்சிருப்பான். அவனுக்கு இருக்கிற அறிவுக்குள்ள நமக்கு பேச முடியாது. அவளை குறித்து விசாரிச்சுட்டு சிறிதாக நான் ஆரம்பிச்சேன். இயேசு ஜீவிக்கிறார். ஏன் இயேசுவை நான் தெரிந்து கொண்டேன்? இயேசு சொன்னது என்ன? மதங்களை பற்றி, மதம் அல்ல, தெய்வத்தோடு உறவை உருவாக்க வேண்டும் சொல்லி பேசி முடிக்கிற போது அவர்கள் கொஞ்சம் குறைய அவ்வளவத்தையும் விசுவாசிக்கிறோம்னு சொன்னாங்களா இல்லையா? ஹல்லேலூயா. 2-3 பிள்ளைகள் இருந்தாங்க. அப்பதான் நான் யோசிச்சேன், இந்த ஊர்ல விளை நிலங்கள் அதிகமா இருக்கிறது, இப்ப விதைதான் தட்டுப்பாடு. ஆமென். கர்த்தர் லூக்கா சுவிசேஷத்துல 10ஆம் அதிகாரத்துல சொன்னார், உடைய கண்களை ஏறெடுத்து பாருங்க. ஏன் நம்முடைய பார்வை குறுகியதா இருக்கிறது? இவன் ரட்சிக்கப்படுவானா? அவள் தேவன்கிட்ட வருவாளா? இவர் இப்படிப்பட்டவரே எல்லாம் யூ அண்டர் எஸ்டிமேட். தேவனுடைய வல்லமையை நாங்கள் குறைவாய் இருக்கிறோம். சார்லே என்னத்துல இருக்கிறதை செய்வோம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5 இருந்து 7 வரை வாசிராசா. நம்முடைய விசுவாசம் பலப்படத்தக்கதாய் என்னவற்றையெல்லாம் நாங்கள் கூட்டிக் கொள்ள வேண்டும் என்று பேதுரு சொல்லுகிறார். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5, 6, 7 வாசிங்க. இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும்
தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சையடக்கத்தையும், இச்சையடக்கத்தோட பொறுமையையும், பொறுமையோட தேவ பக்தியையும், தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். ஹல்லேலூயா. நாங்க வழங்க முடியாது இருக்கிறது ஏன் தெரியுமா? நமக்கு இருக்கிற ஒரே அளவு நம்பிக்கை தான். இயேசு இருக்கிறார், இயேசு செய்தார், இயேசு வருவார். இது ஒரு நம்பிக்கை சோதரே. இந்த நம்பிக்கையை கிரியையாய் மாற்றுகிறதுக்கு பேதுரு சொல்றாரு தெரியுமா? யாரு சொல்றா தெரியுமா? இயேசுவை மறுதலித்த மனுஷன். இவர் உன்னோடு இருந்தவரா என்று கேட்டதை பயந்த மனுஷன் எங்களுக்கு ஒரு அறிவுரையை சொல்லுகிறார். நீ கர்த்தரை குறித்து கூட்டி வழங்க வேண்டுமானா உனக்குள்ளே வளர வேண்டிய காரியங்கள், உனக்குள்ள விசுவாசம் இருக்கிறதா? என்ன விசுவாசம் இருக்கிறது? நம்முடைய கர்த்தர் சொன்னதை செய்கிறவர். ஹல்லேலூயா. எலியா சொன்னதை செய்த கர்த்தர். ஆனால் இன்றைக்கு நானும் நீயும் எலியாவை போலத்தான். அந்த காலத்தில் இருந்து அதிசயமான ஒளிக்கு கர்த்தரனை அழைத்திருக்கிறார். அவருடைய புண்ணியத்தை மாத்திரம் சொல்லுகிறதற்கு மனம் திரும்ப வேண்டும் சகோதரர்களே. அவர்கள் மனம் திரும்பினார்கள், அவர்கள் மனம் திரும்பினாங்க. அவங்களும் எங்களை போலத்தான் ஒரு படி கூட. நாங்களும் எடுக்கிறவர்கள், அவர்களும் எடுக்கிறவர்கள், அவர்களும் எடுத்தார்கள், நாங்களும் எடுத்துக் கொண்டிருக்கிறோம். ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டிருக்காங்க. அவங்க சொன்னாங்க தெரியுமா? இன்றைக்கு நற்செய்தி சொல்லுகிற நாள். ஹல்லேலூயா. இன்றைக்கு ரட்சிப்பின் நாள். இன்னொரு நாளைக்கு அல்ல, வெள்ளிக்கிழமை அல்ல, சனிக்கிழமை அல்ல, உபவாச கூட்டம் அல்ல, வாலிபர் கூட்டம் அல்ல. இன்றைக்கு எவரை காணுகிறோமோ அது நற்செய்தியின் நாள். வேதம் சொல்லுகிறது, உங்களுடைய சர்வாயுத வர்க்கங்களை சரித்துக் கொள்ளுகிற போது சுவிசேஷம் என்ற ஆயத்தமாகிய பாத ரட்சையை எப்போதும் போட்டுக் கொள்ளுங்க. Hallelujah. You wear the boots of the good news. ராணுவத்தான் ஒரு நாளும் ராணுவத்தில் இருக்கிற நேரம், யுத்தத்தில் இருக்கிற நேரம் பூட்ஸ் கலட்ட மாட்டான். ஏனென்றா எப்பவும் எதிரி தாக்குவான், எப்பவும் கிரிய செய்வான். இன்று போ நாளை வா என்று சொல்ல இது என்ன? அது என்ன? அது என்னது? அதுவும் தெரியாதா? ஹல்லேலூயா. அது திருக்குறள்ல இருக்கு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொஞ்ச நாள் படிச்ச மனுஷங்க. அதனாலதான் பவுல் அடிக்கடி சொல்றான் என்ன தெரியுமா? நீங்க புத்தி உள்ளவர்கள் என்று நினைத்து நான் உங்களோட பேசுகிறேன். நானும் அப்படிதான் நினைக்கிறேன். நீங்க பள்ளிக்கூடம் போய் வந்தார்கள் என்று. ஆமே. இப்ப ஒரு மாதிரி இருக்கு எனக்கு கேட்க. பவுல் சொன்னா கேட்பீங்க, நான் சொன்னா கேட்க மாட்டீங்களா? சொல்ற நீங்க புத்தி உள்ளவர்கள் என்று நான் நினைத்து கதைக்கிறேன். ஏன் தெரியுமா? கேட்கிற காரியத்துக்கு நாளைக்கு காரியம் செய்வீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்றாங்க இன்றைக்கு போயிட்டு நாளைக்கு வா என்று சொல்லுகிறது சுவிசேஷம் அல்ல. நாளை மறுநாள் கண்டு சண்டே வந்து நான் ஏத்துறேன் என்ற சுவிசேஷம் இல்ல சகோதரே. இப்போது அவ்விடத்திலேயே உனக்கு ஏழுமானதை சொல்லு. அப்படி உனக்கு சொல்ல முடியாவிட்டா உனக்கு இருக்கிற விசுவாசத்தோட என்னத்தை கூட்டிக் கொள்ளட்டாம்? தைரியம் வேணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நமக்கு எங்க தைரியம் இருக்கு? சபைக்குள்ள நான் அடிப்பன் உடைப்பன் என்ன என்ன எல்லாம் எங்க? வீட்டுக்குள்ளதானே நாங்க அட்டாசம் பண்றாங்க என்ன? அடிக்கடி என்ன பேர் மறந்த ஈ போல என்ன அடிக்கடி பிடிச்சு கேட்கிறேன். நான் யாருன்னு தெரியுமா? நீ யாருன்னு தெரியுமா? என்ன எனக்கு தெரியும் நீ யாரு என்ன? ஹல்லேலூயா. சொல்ற தைரியம் வேணும் சகோதரே. சுவிசேஷம் சொல்றதுக்கு தைரியம் வேணும். நீ குஷ்டரோகியா இருந்தாலும் சுவிசேஷம் சொல்ல தைரியம் வேணும். தேவன் ஆசீர்வச்சா தைரியம் வேணும் சொல்றதுக்கு இயேசுதான் ரட்சகர். அதுக்காக போய் சண்டை பிடிக்காது. தைரியம் நாங்க நினைக்கிறோம் என்ன தெரியுமா? என்னத்தை நினைக்கிறது? என்ன 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 பாரு, அதான் தைரியம் நினைக்கிறது. அதில் தைரியம் துணிவாய் பேசுகிறது சகோதரனே. ஹல்லேலூயா. நான் கோழையா இருந்தாலும் எனக்கு தைரியம் இருக்குமானால் நான் தேவன் தான் ரட்சகர் என்று சொல்லுவேன். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறது என்னன்னு சொல்லுவேன். இன்னைக்கு அநேகர் தாங்க விசுவாசிக்கிறத அறிக்கை பண்ணுறது இல்ல. பயம் பயம். என்ன நினைப்பான், என்ன நினைப்பான், அவன் என்ன நினைப்பான், வெள்ளக்காரன் நினைப்பான், என்ன நினைப்பான் இல்ல.
வெள்ளக்காரருக்கு முன்னால செய்யக்கூடாத வேலை எல்லாம் செய்யறோம் சகோதரர்களே. அப்ப தைரியம் இருக்கு நமக்கு. தைரியம் இல்ல, எங்களுக்கு பயம். கேட்டா சொல்லுவான், சரி எனக்கு பயம் இல்லை. நீங்க பயமாண்டுகளுங்க, நான் பயம் இல்லை. ஆனா பயம், தேவனுடைய பிள்ளை என்று சொல்ல உனக்கு பயம். டெஸ்ட் பண்ணி பாருங்க. யூ டெஸ்ட் யுவர்செல்ஃப். எவ்வளவு காரியம் சொல்றோம், செய்யறோம் சகோதரர்களே. வேலையில் என்ன வேலை எல்லாம் தாராங்க, எத்தனையோ செய்யறோம். எங்களுக்கு தைரியம் இல்லாமையா? என்ன மாதிரி வேலை எல்லாம் செய்யறோம் நாங்க? தைரியம் இருக்கு. தைரியம் இல்ல பிரச்சனை, பயம். பயம். எனக்காக நான் எந்த காரியமும் செய்வேன். ஆனா கத்தருக்கு, கத்தர் புள்ளன்னு சொல்ல பயம். ஏன் பயம் தெரியுமா? என்ற சாட்சி சரியில்லை, என்ற நடத்த சரியில்லை. இப்படி நடக்கிறோம், அப்படி செய்யலாமான்னு கேட்பாங்க. சர்ச்சுக்கு வரவங்க இப்படி செய்யலாமா, இப்படி கதைக்கலாமான்னு கேட்பாங்க. ஆனபடினால இயேசு சொல்ல பயம். யார்கிட்டையும் கூட்டிட்டு வர்றது, அவர் பிரதர் நல்லா கதைப்பார், இவர் சிஸ்டர் நல்லா கதைப்பார், பாஸ்டர்ட்ட கொண்டு வந்து விடுவோம், பாஸ்டர்ட்ட கொண்டாத சுவிசேஷத்துக்கு. ஹல்லேலூயா. நீங்க பெற்றதை நீங்களே சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. உங்க விசுவாசத்தோட தைரியத்தை கூட்டிக் கொள்ளுங்க சகோதரர்களே. நான் தான். உங்களுக்கு தெரியா, பேப்டிஸ்ட் யூனியன்ல சொல்ல போனா அநேக காரியங்கள்ல சரியான லிபரல், மேலோட்டமாய் தான் இருப்பாங்க. சில காரியத்துல நாங்க செய்யற காரியம் அவங்களுக்கு சில நேரம் ஃபனியா இருக்கும். ஆரம்ப நாட்கள்ல நான் சொன்ன காரியங்கள் அவங்களுக்கு ஃபனியா இருந்தது. 10-15 பேரோட இருந்து கொண்டு எனக்கு சம்பளம் இல்லாது இருக்கிற நான் அவங்கள்ட்ட சொல்லியிருக்கேன், கத்தர் 500 பேர் தருவா. சிரிப்பாங்க, சொல்ல மாட்டாங்க. எனக்கு தெரியும் அந்த சிரிப்புட அர்த்தம். எனக்கு ஒரு நோவிஜயம் தான் சொன்னார், நீ வேலையை விட்டியா தெருவுக்கு வந்துருவான்னு சொன்னார். அவரே தான் இன்றைக்கு காணிக்க கொடுத்து கொண்டே இருக்கிறார் 6 வருஷமாய். ஹல்லேலூயா. அவங்க ஃபனியா தான் சொல்ல, அவர் கிறிஸ்தவர்கள். They look at me in a funny face, funny smile. I didn't care, but they are listening to me now. Amen. ஏனண்டா நீ சிரிச்சான சிரிக்காட்டி என்ன, எந்த கத்தர் செய்கிறவர் செய்தார், நீங்க தான் அந்த ரிபனை வெட்டி விடுங்கன்னு சொன்னேன். ஹல்லேலூயா. ஏனென்றால் நான் கத்தரை குறித்து, தேவனை குறித்து, நான் என்னை குறித்து சொல்ல பயமில்லை. சாட்சி முக்கியம் சகோதரர்களே. நான் வாழ்ற முறையை கவனமா பார்த்து கொண்டிருப்பான். நான் உங்களுக்கு கொண்டு சொல்றேன், உங்களுக்கு தைரியம் வேணுமானால் உங்களுடைய சாட்சியை பலப்படுத்திக் கொள்ளுங்க. எல்லா மனுஷருக்கு முன்னாய் யோக்கியமாய் நடக்க பார்த்து எல்லாரோடுமா கூடுமான மட்டும் சமாதானம் பண்ணுங்கள் என்று வேதம் சொல்லுது. பெருசாக ஒன்றும் சொல்ல தேவையில்லை. இன்னைக்கு தைரியம் இல்லை, தைரியம் இல்லை. ஏன்? தகுதியை குறித்து நினைக்கிறேன். எனக்கு தகுதி இருக்கா? ஒரு சந்தேகம் வர்றது. ஏன் எங்களுக்கு எங்களுடைய சந்தேகம் தெரியுமா? ஏனென்றால் நாங்க எல்லாரையும் சந்தேகப்படுறார்கள். நாங்க எல்லாரையும் டவுட் பண்றாங்க. இவன் இப்படி செய்யிருப்பானா பாருங்க. போன கிழமை நான் மனம் திரும்புங்க, அந்நியத்துல வாங்க, ஐக்கியத்துக்கு வாங்க என்று சொன்ன போது, ஓ நான் பிளவிட்டு இருக்கிறேன், பிளவிட்ட காரியத்தை திருந்துவோம் என்றதை விட்டுட்டு பாஸ்டருக்கு 6 சொல்லியிருப்பான். இதான் பிரச்சனை, இதான் சந்தேகம். இந்த பாஸ்டருக்கு 6 சொன்னது, இந்த பாஸ்டருக்கு சொன்னவன் அல்ல பிரச்சனை, சொன்னவள் அல்ல பிரச்சனை. நீ செய்தியா செய்யலையா மனம் திரும்ப, அதான். ஹல்லேலூயா. நீ செய்தா இனி செய்ய மாட்டேன் என்ற ஒரு பொறுத்தனை எடு. அவங்க களவெடுத்து தான் வச்சான், ஆளால் பார்த்து சொல்றான், நானும் நீ செய்யறது சரியில்லை. ஹல்லேலூயா. அதான் மனம் திரும்புதல் சகோதரர்களே. இது யாரு பார்த்தான்? தகுதி இல்லை. ஏன் தெரியுமா? இன்னைக்கு அநேகர் ஆக்கள் நினைக்கிறது, இதுக்கு ஒரு பைபிள் ஸ்கூல் போய், இதுக்கு சுவிசேஷத்துக்குள்ள 4 சுவிசேஷத்திலும் இருக்கிற வித்தியாசத்தை படித்து, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் என்ன விதமாய் சொல்லுகிறான் அறிஞ்சு, அதுக்கு பிறகு அப்போஸ்தலர் நடவடிக்கையில நடந்தவற்றை எல்லாம் கற்று அறிந்து, அதுக்கு பின்னால போய் கொரிந்தியர்ல ரோமருக்குள்ள போய், கொரிந்தியருக்குள்ள போய், கலாத்தியருக்குள்ள போய், இப்படியே நான் வந்தா தான் எனக்கு சுவிசேஷம் சொல்லணும் என்று கணவர் நினைக்கிறான். இதுக்கு காரணம் சில பேரும் தான். ஹல்லேலூயா. ஏனென்று ஆண்டவரை எளிதாய் காட்டுகிறதில்லை. அது ஏன்னு சொல்லுங்க, இவங்க ஆண்டவரை பார்க்க போறாக்கள், வாராக்கள், அப்ப எல்லாம் சும்மா இருக்க என்ன தெரியுமா யோசிப்பான்?
இதுக்கெல்லாம் நான் வானத்துக்குள்ளால போகணுமாக்கும். 7ஆம் வானம் வரையும் போய் 8வது வானத்துல இருக்கிற வார்த்தையாகிய தேவனை சந்திச்சாதான் இங்க வந்து சுவிசேஷம் சொல்லலாம்னு நினைக்கிறேன். நான் அங்க இருக்கக்குள்ள ஆண்டவர் இங்க வந்தார். இதுக்குள்ளால வந்து சொன்னபடியால நான் சொல்லுகிறேன், இல்ல சகோதரர்ல, மார்க்கெழுதின சுவிசேஷம் எடுத்துக்கொள்ளுங்க. மார்க்கெழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல ஒரு மனுஷனை நான் காட்டுகிறேன். ஒன்றுக்கும் உதவாத மனுஷனை தேவன் பாவிக்கிறார். பிசாசினாலே கட்டப்பட்டு தன்னை தானே குத்தி கிழித்து ஒருவருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் எவராலும் கட்டி வைக்க முடியாத மனுஷனை கர்த்தர் விடுதலை ஆக்கின போது அவனுக்கு கொடுத்த கட்டளையை போய் வாசிங்க. 5:15 இருக்கு. இயேசுவினிடத்தில் வந்து லேகியோனாகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். பிசாசுகள் பிடித்திருந்தவனுக்கும் பன்றிகளுக்கும் சம்பவித்ததை கண்டவர்களும் அவர்களுக்கு விவரமாய் சொன்னார்கள். அப்பொழுது தங்கள் எல்லைகளை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொள்ள தொடங்கினார்கள். 15 வாசிராசா 5:15. இயேசுவினிடத்தில் வந்து லேகியோனாகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். ஆமென். என்ன செய்தாங்களா? லேகியோன் என்ற பெரிய கூட்டம், பிசாசு, சூனிய கட்டுல இருந்தவன், கல்லறையில இருந்து கல் எடுத்து தன்னைத்தானே கிழிச்சு கொண்டிருப்பான். இவனத்துல இயேசு வந்து இவனை விடுதலை ஆக்கினார். பிசாசின் கட்டில இருந்து விடுதலை ஆக்கினார். இவன் கேட்டா என்ன தெரியுமா? நான் உமக்கு பின்னால வா. அதுக்கு ஆண்டவர் என்ன சொன்னா தெரியுமா? பின்னால போய் வாசிச்சு பாருங்க. மார்க்கெழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம். அப்படியே அவர் படவில் ஏறுகிற பொழுது பிசாசு பிடித்திருந்தவன் அவரோட கூட இருக்கும்படி தனக்கு உத்தரவு கொடுக்க அவரை வேண்டிக் கொண்டார். இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல், நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகள் எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகள் எல்லாம் தெக்கப்போலி என்னும் நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கினான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார். ஹல்லேலூயா. யார் ஆச்சரியப்பட்டாங்க? யாரை கண்டு? யார் என்ன வேலை செய்தான்? பிசாசு பிடிச்சவனப்பா. ஒருவனாலும் சங்கிலியால கட்டி வைக்க முடியாதபடிக்கு கொடூரமாயிருந்த மனுஷன். ஆமென். You listen and obey to God. சொன்னா ஆண்டவரே நான் வாரணுண்டு. ஆண்டவர் சொன்னா என்ன தெரியுமா? உண்ட இனத்தாட்ட போயிட்டு உனக்கு நடந்ததை சொல்லு. ஹல்லேலூயா. இன்னைக்கு நடந்ததை சொல்றதை விட்டுட்டு இன்னைக்கு ஆண்டவர் அப்படி செய்வார், இப்படி செய்வார், அது செய்தார், இது செய்தார். பாருங்க, இன்றைக்கும் நாங்க என்னத்தை குறிச்சு சொல்றோம்? பவுல் சொல்லக்குள்ள சொல்ற என்ன தெரியுமா? சிலுவையிலே அறையப்பட்ட இயேசுவை அல்லாம வேறொன்றையும் நான் உங்களுக்குள்ள சொல்ல நான் விரும்பவும் இல்லை, நீங்க அறிஞ்சிருக்கவும் நான் விரும்ப இல்லை. ஹல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, தேவன் நமக்கு செய்யறாரு சோர்ல. நான் குற்றம் சொல்லவில்லை, நானும் தான் சொல்றேன். எனக்கு அது தந்தார், இது தந்தார், இது தந்திருக்கிறார், அது தந்திருக்கிறார் சொல்றோம். இயேசு உன்னை விடுவிக்கிறார் என்று இந்த வருஷம் முழுவதும் எத்தனை பேருக்கு நான் சொன்னேன்? இயேசு உனக்கு ரட்சிப்பு தருவார் என்று எத்தனை பேருக்கு சொன்னா? இலகுவாயிருக்கலாரு, இலகுவாயிருக்குதல்ல, இலகுவாயிருக்குதல்ல சகோதரர்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் நாங்க சொல்லாம விடுகிறோம்? பிசாசு பிடிச்ச மனுஷன் சொன்னா போய் பைபிள் ஸ்கூலுக்கு போய் என்ன போய் வேத பாதகர்களுக்கு காலிலே உட்கார்ந்து நீ இருந்து எல்லாம் படிச்சு ஆதிகாமத்திலிருந்து வெளிப்பாடு வரைக்கும் படிச்சு அதுல ஒரு புதிய வெளிப்பாடு எடுத்து அற்புதம் செய்யறதற்கு ஸ்கூல் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? நமக்கு எல்லாம் இன்னும் அந்த ஆசை வர இல்லை. To learn to do miracles. யாரு? கிறிஸ்டியன் பைபிள் ஸ்கூல் இருக்கு. அற்புதம் செய்கிற ஸ்கூல், அற்புதம் செய்யறது படிக்கிறது. என்னத்தை படிப்பிக்கிறாங்களோ தெரியாது எனக்கு. சிலபஸ் தெரியாது, அந்த ஸ்கூலை பற்றி தான் தெரியும். எனக்கு அநேகர் அப்படிதான் இருக்கு. அதுக்கேற்றபடிக்கு அநேகர் நமக்கு புரிதா விடுறவனா இருக்கிறான். ஏனென்றா எனக்கு கொடுக்கப்படுகிற வேதத்தை உட்கார்ந்து தியானித்து பேசி கதை கேட்க
இன்றைக்கு வரைக்கும் கர்த்தருக்கு ஊழியம் செய்யறேன் சோர்ல. கலாசாலைக்கு போக எனக்கு தருணம் கிடைக்கவில்லை. கலாசாலைக்கு போறவங்க போங்க, நல்லா கற்றுக்கொள்ளுங்க, போற அளவுக்கு கர்த்தரை சொல்லுங்க. ஹல்லேலூயா. இல்லையா பிசாசு பிடிச்சிருந்து விடுதலை ஆகினவனுக்கு சொன்னார் ஆண்டவர், நீ போய் சொன்னா அவன் அந்த தேசம் முழுவதும் சொன்னான், தேவனுடைய நாமத்தை பிரசித்தப்படுத்தினான். எல்லாரும் பார்த்து சொன்னாங்க, வரக்குள்ள பார்த்திருப்பாங்க, பயங்கரமான மனுஷன், உங்களை பிடிச்சா நசிச்சே கொன்றுவான், கல்லுகள்னாலே குத்திய வெட்டி போடுவான், சங்கிலியால கட்டினா உடைச்சி போடுவான். இவனை என்னண்டு ஊருக்குள்ள கொண்டு வரன்னு நினைக்கிறான். அவன் பட்டணம் பட்டணமாய் கர்த்தரை சொல்லிக் கொண்டிருக்கிறான். நானும் நீயும் எப்படி? குஷ்டரோகி அரண்மனைக்குள்ள வந்து ஊருக்குள்ளே சொல்லி எல்லாரும் சாப்பிடுவாங்கன்றான். நானும் நீயும் எப்படி? அவனும் தான் ஒளித்து வைத்தான், அவனும் தான் தனக்கென்று சாப்பிட்டான். ஆனால் மனம் திரும்பினானே, நானும் நீயும் எப்படி? எப்படி நமக்கு மனமகிழ்ச்சி வரும்? எப்படி நம்முடைய சமூகத்துக்கு மனமகிழ்ச்சி வரும்? எப்படி இயேசு என்னை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்ல முடியும்? ஏனென்றால் நான் இன்றைக்கு வரைக்கும் அந்த நோக்கம் அல்ல. என்னுடைய நோக்கம் எல்லாம் பெருசு. எனக்கு ஊழியம் என்று சொன்னால் பேசுகிறது, மேடை வைக்கிறது, பாட்டு படிக்கிறது, இல்லையா மியூசிக் அடிக்கிறதா யோசிக்கிறாங்க. இல்ல சகோதரனே, சந்தர்ப்பம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் தேவனுடைய வார்த்தையை நீ சொல்லணும். ஹல்லேலூயா. சாக்கு போக்கு சொல்ல முடியாது. அதனால நான் சொல்லுது, வாய்ச்சாலும் வாய்க்காவிட்டாலும். இன்னைக்கு வாய்ச்சது நேற்று வாய்க்கல இல்ல. வேதம் சொல்லுது, you have to tell the gospel. நீ வேதத்தை அறிவிக்க வேண்டும். அங்க இருக்கிறார்கள் வர சொல்லிருந்தா சார், எல்லாரும் முன்னுக்கு வந்திருக்க சொல்லுங்க. பேசுற நேரம் கேட்கறது இல்லை நாம. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு எங்களுக்கு சோர்வு, துக்கம். என்ன துக்கம்? எனக்கு ஆரோ என்ன செய்து போட்டாங்க, என்னைய போய் சொல்லி கொடுத்துட்டாங்க. லௌகீக துக்கம் சகோதரர்களே. 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 10வது வசனம் நினைக்கிறேன், அல்லது 10வது அதிகாரம் 7வது வசனமா பாருங்க. 2 கொரிந்தியர் 10:7. 7:10. 2 கொரிந்தியர் 7:10 வாசிங்க. தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. துக்கம் நமக்கு ஒரு காரியம் செய்துட்டோம், இது செய்தது சரியல்ல, இது நியாயம் அல்ல என்று நமக்கு சொல்லப்பட்டா, தேவனுக்கு ஏற்ற துக்கம் இருந்தா என்ன செய்யுமா? அது வேறொன்றையும் செய்யாம மனம் திரும்புதலை தான் கொண்டு வரும். ஹல்லேலூயா. பேதுரு காட்டி கொடுத்தான், யூதாஸ்கரியோத் காட்டி கொடுத்தான், பேதுரு மறுதலித்தான். இதுல ஒருவன் மரிச்சு போனான், ஒருவனை வைத்து தேவன் சொன்னபடியே தேவனுடைய சபையை கட்டினான். ஏன் தெரியுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு எல்லா இடத்துலயும் தான் சொல்றான், உங்களுக்குள்ள ஒருவன் காட்டி கொடுப்பான்டா, இவன் ஒவ்வொருவரும் நான் கேட்கிறான், நானா நானா நானா. ஏன் கேட்கிறான்? அவனுக்கு அவன்லயே நம்பிக்கை இல்லை. நீ காட்டி கொடுக்கலட்டா ஏன்டாப்பா நீ கேட்கிறான்? நான் காட்டி கொடுக்கிறேன். யூதாசுக்குள்ளே பிசாசு பூந்தான், அவனை செய்தான். ஆனா மற்ற எல்லாருக்குள்ள மனுஷியத்திலேயே ஒரு டவுட், என்ன அவனுக்கு விசுவாசம் இல்லை தன்ல. கேட்கிறான், நானா 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 கேட்கிறான். எல்லாரும் கேட்கிறான், நானா நானா நானா. இப்ப அப்படிதான் ஏதாவது பிரச்சனையா சொன்னா என்ன தெரியுமா? எல்லாருக்கும் யோசனை, இது நானா நானா நானா. எனக்கு பேசப்படுதா? மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்புவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு காரியம் அல்ல சொல்ல, இந்த சபை கட்டடத்துக்குள்ள தேடி பாருங்க, கம்பி போட்ட கூட எங்கேயாவது இருக்கான்னு. ஒருவரையும் பிடித்து அடைக்கிற இல்லைங்க, ஒருவரை குற்றம் சாட்டி குற்றமான கூடுக்குள்ள வைக்கிறது இல்ல. நாங்க பேசி மனம் திரும்பி ஒப்புருவாகிறதுக்கு தான் தேவன் சபையை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. மனஸ்தாபப்படுகிறதுனாலே தேவனுக்கு ஏற்ற துக்கத்தை நாங்க வச்சிருப்போம். தேவனுக்குள்ள துக்கப்படுவோம். இன்னைக்கு வசனம் வருதா? துக்கப்படுவோம். ஆண்டவரே, அப்பா போன வருஷம் முழுவதும் என்னுடைய பெருக்கத்தையே நினைச்சிட்டு இருந்தேன். ஆண்டவரே, நீர் பெருக்க பெருக்க நான் சாட்சி சொன்னேன் ராஜா, உமக்காக ஒரு சாட்சி நான் கொடுக்கவில்லை.
என் இயேசு எனக்காக மரித்தபடினால நான் இந்த வருஷம் சுகமாய் இருக்கிறேன். இந்த வருஷத்துல கர்த்தர் உன்னை விடுவிப்பார் என்று சொல்லல. பிசாசு பிடிச்சிருக்கா? அதுக்கெல்லாம் ஊழியக்காரர் இருக்காங்க, அதுக்கெல்லாம் வரம் பெற்றவங்க இருக்கிறாங்க, அடிக்கடி வானம் போறவங்க இருக்கிறாங்க, வாகனத்துல போக்குள்ள கர்த்தர் பேசுறவங்க இருக்கிறாங்க, விமானத்துல வந்து கர்த்தர் போய் வருகிறவங்க இருக்கிறாங்க. அது நான் அல்ல. இல்ல சகோதரர்களே, நானும் நீயும் இன்றைக்கு நற்செய்தியை சொல்லாம இருப்போமானால் அது எங்கள் மேலே குற்றமாய் சுமரும். ஹல்லேலூயா. நான் சொல்ல நான் சொல்லுவேன், ஆனால் எனக்குடைய மன மகிழ்ச்சி பெருகும். எப்படி சீரிய ராணுவத்தினால பஞ்சத்தில் இருந்தாங்களோ அடுத்த நாள் அவங்களுக்கு கர்த்தர் உணவை கொடுத்து மனமகிழ பண்ணினார். எருசலேமை களிகூறுதலாகவும் அதன் ஜனத்தை மகிழ்ச்சியாகவும் நான் வைத்திருப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தரை குறித்து நான் சொல்லாம என்னென்று எனக்கு சந்தோஷம் வரும்? கர்த்தருடைய நாமத்தை நான் போய் அறிவிக்காம என் குடும்பத்தில் என்னென்று சந்தோஷம் வரும்? இன்னைக்கு அநேகர் அப்படிதான் இருக்கிறோம். அதனால அவர் பேதுரு அங்க சொல்லுகிறார், ஒரு விசுவாசத்தோட தைரியத்தை எனக்கு கூட்டிக் கொள்ளுங்க. என்ன தைரியம்? ஆளால் வெட்டுறதும் ஆளுக்கால் டெலிபோன் எடுத்து வெறுட்டுறதும் தைரியம் இல்ல. அந்த தைரியத்தை போய் குரநாள் நின்று சொல்லணும், இயேசு ஜீவிக்கிறார். Can you do that? அப்படி செய்யாட்டி சத்தம் போடாம இருக்கிறார் நல்லது. இயேசுவை குறித்து அறிவிக்க சத்தம் வரலாட்டி நாங்க எந்த காரியத்துக்கும் சத்தம் போடக்கூடாது சகோதரர்களே. ஒரு சுவிசேஷத்தை அறிவிக்க, ஒரு ஜனத்தை, ஒரு காரியத்தைக்குள்ள நாங்க விடுதலை கொண்டு வர நாம் பிரயாசப்படாவிட்டா நாம் மௌனமா இருக்கிறது நல்லது. தைரியத்தை கூட்டிக் கொள்ளுங்க. என்னத்துக்கு? ஆளோட ஆள் பிரிவினைகளை, பிளவுகளை பிரிக்கிறதுக்கு, சேர்க்கிறதுக்கு அல்ல. இயேசுவை பற்றி சொல்றதுக்கு, உங்க விசுவாசத்தை அறிவிக்கிறதுக்கு தைரியப்படுங்க. இந்த வருஷம் மனமகிழ்ச்சியா தைரியப்படுங்க. இயேசு என்ன வாழ்க்கையை மாற்றி இருக்கிறார். இயேசுதான் தெய்வம், இயேசுதான் செய்கிறார். தெரியாது, அந்த 3 பேரோட இருந்து நான் பேசிக்கொண்டே இருக்கிற போது அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்லவில்லை. இடையில இந்துசத்தை பற்றி சொன்னார்கள். நான் இயேசுவை பற்றியே சொல்லிக் கொண்டு போனேன். சொன்னார் கடைசியா, உண்மைதான், மதங்கள் எங்களை கட்டுப்படுத்தி அடிமையாக்குகிறது, ஆனா தெய்வம் தான் விடுதலை ஆக்குகிறவர். நான் உடனே சொன்னேன், அவர் தான் இயேசு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தைரியப்படுவோம் சொல்ல. என்ன செய்ய போறாங்க? என்ன செய்ய போறாங்க? இயேசுதான் என்ன வாழ வச்சா, வாழ வச்சது அவர் தான் சொல்லுவேன். அவர் தான் உன்னை வாழ வைப்பார் என்று சொல்லுவேன். அவர் தான் உனக்கு பரலோகம் போறதுக்காக அவ்வளவு. அவன் சொல்றான் 3 மில்லியன் தெய்வங்கள் இருக்குன்னு சொன்னா, நான் சொன்னேன் ஒரே ஒரு தெய்வம் தான் ரத்தம் சிந்தி இருக்கு. ஹல்லேலூயா. அங்க எல்லாம் பார்க்கிற ராஜா ஒரு தெய்வம் தான் ரத்தம் சிந்திச்சு. அதனாலதான் நான் அவரை தேடி அவருக்கு பின்னால அலைஞ்சு கொண்டு இருக்கிறேன். அவருடைய அன்பை சொல்றதா என்ன வேலை என்று சொன்னேன். பிள்ளைகள் கேட்டுட்டு தான் இருந்தவங்க, எல்லாம் பார்த்து கொண்டு தான் இருந்தாங்க. சந்தோஷம். அவன் சொன்னா, நான் வேலை தேடி வந்தா போற நேரம் எனக்கு வேலை இல்லை, எப்படியும் தெய்வம் எனக்கு உதவி செய்வார் என்ற நம்பிக்கையோட போறோம்னு சொன்னான். ஹல்லேலூயா. எங்களுக்கு ஏதாவது வேலை கிடைக்கும், யாராவது உதவி செய்வாங்கன்னு தான் நினைச்சோம். அது இல்ல, we are going with a joyfulness. நான் சந்தோஷமா போகிறோம்னு சொன்னா. நான் சொன்னேன், நீ அவரை விசுவாசி, உன் காரியம் எல்லாம் மாற்றுவார். ஹல்லேலூயா. தைரியத்தையும் சேர்த்துக்கொண்டு அடுத்தது என்னவோ ஞானம் வேணும் சொல்லல இல்லையா? ஞானத்தை என்னதுக்காக கேட்கிறோம்? ஞானத்தை என்னதுக்காக கேட்கிறோம்? ஞானத்தை என்னதுக்காக கேட்கிறது? கேட்கிறோம்ல, அதையும் விட்டுட்டோம் போல. அது இருந்தா தெரியுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஞானத்தை கேட்கட்டா, இயேசுவை பற்றி சொல்றதே இன்றைக்கு தலைகளா சொல்ற வழக்கம் இருக்கு நமக்கு. இயேசுவ இல்ல, சிம்பிளா சொன்ன உனக்கு கிடைச்சத போய் சொல்லு, அதான் வேலை. அதுக்கு பிறகு வரலாற்று என்ன நடக்கும் என்ற நியாய தீர்ப்பு உண்ட பிரச்சனை அல்ல, உன்னுடைய பிரச்சனை அல்ல. பின்னால என்ன நடக்கும் அது உண்ட பிரச்சனை அல்ல. நீ சொல்லு ஞானத்தையும். அடுத்தது ஞானத்தோட இச்சை அடக்கத்தையும். என்னதையும் இச்சை அடக்கம். ஞானம் இருந்தா காணாது. யூ நீட் a self control. செல்ஃப் கண்ட்ரோல். நமக்கு ஒரு இச்சை அடக்கம் வேணும். சொல்ல
நம்ம செய்யறதெல்லாம் செய்துட்டு தேவனுக்கு சாட்சி கொடுக்க போக முடியாது. தேவனுக்காக என்னுடைய நடை உடை பாவனை மாற வேண்டும். ஹல்லேலூயா. நான் தியாகம் பண்ண வேண்டும், எனக்கு அடக்கம் வேணும். இல்லாட்டி சொல்ல நீ சொல்ற ஆண்டவர் உன்னை போல இருப்பான், சொல்ற கடவுளும் அப்படிதான் இருக்கு. உங்களோட சர்ச்சில் இதா சொல்லி கொடுக்குற எத்தனை பேர் உங்கள்ட்ட கேட்டிருப்பாங்க? சர்ச்சில் இதா சொல்லி கொடுக்குறவங்க, சர்ச்சில் நல்லது சொல்லி கொடுக்குறாங்க, நீங்க போய் சொல்லுங்க நான் தான் மாறல. ஹல்லேலூயா. இப்படிதான் கேட்கிறோம். சர்ச்சில் என்ன சொல்றாங்க? உங்க பாஸ்டர் சொல்றது இல்லையா? உங்க வேதம் சொல்லவில்லையா? ஏன் ஏன்னா எனக்கு இச்சை அடக்கவில்லை. நான் நடக்கிற மாதிரியே நடந்து, இருக்கிற மாதிரியே இருந்து, சாப்பிடுற மாதிரியே சாப்பிட்டு, கதைக்கிற மாதிரியே கதைச்சு, I don't have any self control to give the gospel. தேவனுடைய நற்செய்தியை கொடுக்கிறதுக்கு எனக்கு இச்சை அடக்கம் இல்லை. நான் இருக்கிற மாதிரி இருந்தோன்னு மனமுடா சொல்லிட்டு போறோம் இல்ல சகோதரர்களே. இந்த பூமியையும் அண்ட சராசரங்களை படைத்து என இருளை இருந்து தூக்கின தேவன் ஒரு தியாகத்தை உன்னிடத்தில் விரும்புகிறார், ஒரு அடக்கத்தை விரும்புகிறார், ஒரு நடத்தையை விரும்புகிறார், ஒரு ஒழுங்கை விரும்புகிறார். அவர் அந்த ஒழுங்கில தான் காரியத்தை செய்ய வேண்டும் என்று ஒழுங்கில்லாதிருந்த ஒரு அப்போஸ்தலர் எங்களுக்கு ஒழுங்குபடுத்தும்படியாய் ஆவியிலே எழுதி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தது என்னவோ இச்சையடக்கத்தோடு கூட இச்சையடக்கத்தோட பொறுமையையும், பொறுமையோட தேவ பக்தியையும், தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். அல்லேலூயா. என்னத்தை எல்லாம் வழங்கணுமா பாருங்க. தைரியம் வேணும். தைரியம் இருந்தா போதாதுன்னு சொல்றார் பேதுரு. தைரியத்தோட என்ன வேணுமா? ஞானம் வேணும், இச்சை அடக்கம் வேண்டும். இச்சை அடக்கத்தோட என்ன வேணுமா? பொறுமை. நாங்க இச்சை அடக்கத்தோட இருந்தா காணாது, பொறுமையா இருக்க வேண்டாம். அல்லேலூயா. கர்த்தர் செய்யற நேரம் செய்வார், இதான் பொறுமை. என்ன இன்னைக்கு நமக்கு எல்லாம் என்ன மேகி சுப்பை விட ஸ்பீடா கொதிச்சு ரட்சிப்பு வரணும். கணவர் கையில ரட்சிப்பை கொண்டு தருவா. அதனால சொல்றா, நான் இவங்களை கொண்டு போனேன், நான் இவங்களுக்கு செய்தேன், நான் இது எந்த ஆத்துமா. என்ன சில பேருக்கு 1000 1500 ஆத்துமா. நமக்கு இருக்கிற ஒரு ஆத்துமா தான். இந்த ஆத்துமா, அந்த ஆத்துமா, எந்த ஆத்துமா, உண்ட ஆத்துமா. என்ன கர்த்தர் சிரிக்கிறாரோ அழுகிறாரோ தெரியாது, அந்த ஆத்துமா. என்ன அவர் யோசிப்பார், பார்த்து இது எந்த ஆத்துமா, நீங்க என்னன்னு கூட்டிட்டு போய் நீங்க என்னென்ன காய்ச்சிங்க. ஆண்டவர் நகைப்பா. பொறுமை பண்ணு சவர்ல. சுவிசேஷம் சொன்னமா, வேதத்துல போய் வாசிங்க, அழகா எழுதி வச்சிருக்கு பிரசங்கில. காலையிலே உன் விதையை விதை, மாலையிலே உன் கையை நெகிழ விடாதே. அது வாய்க்குமோ இது வாய்க்குமோ என்று நீ பதறாத. உன் தாயின் கற்பத்திலே எப்படி எலும்புகள் உருவாகிறது உனக்கு தெரியாம இருக்கிறதோ அத போல கர்த்தர் செய்கிறது வாய்க்கும். ஹல்லேலூயா. உங்க வேலை என்ன தெரியுமா? காலையில விதைக்கணும், மாலையில என்ன செய்யணும்? முடங்கால இருந்து ஜெபிக்கணும். காலையில விதைச்ச இடத்தை எல்லாம் கொண்டு கர்த்தர்ட்ட சொல்லி ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. கையை நகல விடக்கூடாது. காலையில விதைச்சிட்டு இருந்தாங்க, 2 ட்ரக்ஸ் கொடுத்துட்டேன். அப்படிதான் நினைச்சிருக்காங்க சுவிசேஷ ஊழியம் எல்லாருக்கும் ஞாபகம் வருது ட்ரக்ஸ். நோ, வேதம் சொல்லுது அவர்களை சீஷர்களாக்கி ஞானஸ்நானம் கொடுத்து அவர்களுக்கு இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கற்பித்தவர்களை கற்கத்தக்கதாக கீழ்ப்படியத்தக்கதாக அவர்களை உருவாக்குங்கள். Do you have a patience to make people? உங்களுக்கு பொறுமை இருக்கா? உருவாக்கத்தக்கதாக. இன்னைக்கு உருவாகிறவங்களுக்கு எனக்கு நான் பார்க்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? இங்க உருவாக்க சீசர்ல உருவாக்குவதற்கு கர்த்தர் சொன்னபடினால இந்த சபையில சீசத்துவம் இருக்கு. சீசர்ல உருவாக்குற சீசருக்கு பொறுமை இல்லை, இன்னொரு சீசன் உருவாக்குறது. நினைக்கிறீங்களா நீங்க சீசர்களாகவோ அல்லது ஊழியர்களாகவோ ஊழியர்கள்ல காரியங்களை செய்யறவங்க நீங்க நினைக்கிறீங்களா you are perfect? No, you are so far away from perfection. ஆனா நீங்க சீசர்களாய் உருவாக்கப்பட வேண்டும் என்று நான் ஒன்றும் பேசாம இருக்கிறேன். துதியிலேயோ வசனத்திலேயோ பாடலையோ என்னத்திலேயோ we are not perfect yet. The perfection yet to come.
ஆனா சீசலை உருவாக்குறதுக்கு பொறுமையா இருக்கிறேன். சில பேர் சொல்லுவாங்க, இவரோட ஜெபிக்கலாம், இப்படி இப்படி நான் பேசாம தான் இருப்பேன். அன்னைக்கு சொல்லியிருக்காங்க, எனக்கு இந்த ஆளோட ஜெபிக்கிற கஷ்டம், அந்த ஆளோட பாட்டு படிக்கிற கஷ்டம், இவையோட இருக்கிற கஷ்டம். ஏன் பொறுமை இல்லை? பொறுமையை கூட்டுங்கப்பா. ரட்சிப்பு பெருகும்படியாய், எழுப்புதல் கூடும்படியாய், ஆத்துமாக்கள் 500 மாறும்படிக்கு. யோசிச்சு பாருங்க, 500 ஆத்துமா கஷ்டமா? நாங்க எல்லாம் இவ்வளத்தையும் சேர்த்து கூட்டி கொடுத்தா இந்த கட்டிடம் தாங்காது ஐயா. ஹல்லேலூயா, தாங்காது. புதுசோ பழசோ இருக்கிறதோ இல்லையோ, எல்லாரையும் குறையும் பொறுமையற்ற தன்மையும் சகோதரர்களே. பொறுமையா இருங்க. இந்த சகோதரன் இன்றைக்கு கூவி கூவி பாட்டு பாடுறான். அவன் ஒரு நாளைக்கு எல்லா காரியம் செய்வான். ஒரு பெரிய காரியத்தை இல்ல. வில்லியம் கேரியுடைய சரித்திரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, சப்பாத்து தைக்கிற ஒரு மனுஷன், சப்பாத்து செருப்பு தைக்கிற ஒரு மனுஷன் மிஷனரியாக இந்தியாவுக்கு போனார். கிட்டத்தட்ட 32 லாங்குவேஜ்ல சுவிசேஷத்தை பகுதிகளாகவோ முழுதாகவோ எழுதி முடித்தார். ஹல்லேலூயா. சப்பாத்து தைக்கிறோம். பொறுமை கர்த்தர் செய்வார். ஏழு நமக்கு இப்ப சிட்டிசன்ஷிப் தந்தும் இன்னும் நொஸ்டரியா வருதில்லை. இந்த பிறந்த நொஸ்டரியா கதைக்குது இல்லை. நான் இருக்குது கதைக்க விட்டு பாத்தீங்கன்னா, எழுத விட்டாதான் தெரியும் நொஸ்ட. நாங்க சிலோன்ல ஆங்கிலம் காய்ச்சோம் சொல்லுவாங்க. கன பேர் இங்கிலீஷ் காய்ச்சோடையா நொஸ்ட் வர இல்லை. இங்கிலீஷ காய்க்க விட்டு பாரு. பொறுமை இல்லை. ஒருவனை வளர்க்கிற பொறுமை இருக்கா? நமக்கு ஒருத்தியை வளர்த்தெடுக்கிற பொறுமை இருக்கா? ஒருவரோடு நாங்க சகிப்பா இருக்கிறோமா? பொறுமை இல்லை. பொறுமை இல்லை சகோதரர்களே. எங்களுக்கு நாளைக்கு ஒண்ணும் இல்லை, இன்றைக்கு இப்பவே செய்ய மாட்டவர பொறுமையோடு கூட சகோதர சிநேகத்தையும் கூட்டிக் கொள்ளலாம். அல்லேலூயா. எல்லாம் செய்யலாம் ஆண்டவரே. என்ன விசுவாசம் இல்லைன்றீங்க, முடிக்கிறவரும் தொடங்குறவரும் நீர் இன்றைக்கு எனக்கு அப்படின்னு செய்திருவீர் என்ற விசுவாசம் அது இல்லையா? ஞானம் தருவீர், தைரியம் இன்றைக்கு வந்திருக்கு. இன்னைக்கு உரைக்க செய்தி கேட்டிருக்கேன், கொஞ்சமாவது செய்யறது. தைரியம் வந்துட்டு தைரியம் வந்துட்டு ஆண்டவரே. ஞானமாவும் கதைக்க பார்க்கிறேன் நாயனே. ஆனா பொறுமை அது கொஞ்சம் கஷ்டம். ஆனா பரவாயில்ல, நான் அதை ட்ரை பண்றேன். ஆனா இந்த கடைசியா இந்த சகோதர சிநேகம், அன்பு, தேவபக்தி, ஆமென், ஹல்லேலூயா, இதுதான் அதுவும் வந்துடும். தேவபக்தி நல்லா இருக்கு, நல்லா என்ன நம்ம கண்டா காத்தர் பயப்படுவார். நான் சொன்னா எனக்கு ஒண்ணு புரிய, அவரை உருக்கி வருத்தி அப்படியே புடிஞ்செடுக்கிறார்கள். என்ன நாங்க அழுகிறோமோ அழுகலையோ தெரியாது, அவர் அழுதுருவார். நங்கட பக்தியை பார்த்து அவர் கண்ணீர் விட்டுருவார். அவர் மனதுருக்கம் உள்ளவர். என்ன ஆனா சகோதர சிநேகம் சிந்திப்போம் சகோதரர். எவ்வளவு நான் சிநேகிக்கிறேன், எவ்வளவு நான் அன்பு செய்கிறேன். என்னுடைய காரியங்கள், என்னுடைய விஷயத்தால எல்லாத்தையும் விலத்தி வச்சிருக்கேன்னா. இப்ப கன பேர் அப்படி இருக்காங்க, நான் ஒன்றும் இதுல இப்படியே இருக்கிறேன், என்னோட என்ன டோன்ட் டச் மீ, ஐ எம் குளவி கூடு. என்ன டச் பண்ணீங்க ஒருதான் தெரியும் நான் யாருங்க. நான் குளவி கூடு, கல்லறிய வேண்டாம் ப்ளீஸ். கதை சொல்ற பொறுமையாயிரு, பொறுமையாயிரு. சகோதர சிநேகத்தோட தேவபக்தியோடு கூட எல்லா அன்பை கூட்டி சுவிசேஷமா கொடுங்க. ஹல்லேலூயா. இந்த பேதினுடைய அட்வைஸ் நாங்க நச்சையாச்சாவே செய்யலாட்டி இந்த வருஷம் குற்றம் சுமரும். மன மகிழ்ச்சியின் ஆண்டு, கர்த்தர் மகிழ்வாய் இருக்க நான் உன்னை உருவாக்குவேன் என்று சொல்லியிருக்கிறார். நாங்க எங்களுக்கு கிடைத்த ஆசீர்வாதத்தை கொஞ்சம் நேரம் எடுத்து ஆரிடத்துலயாவது போய் நான் அதை அறிவிக்காவிட்டா, காண்றவங்கள்ட்ட சொல்லாமட்டால், போய் பாருங்க, வேலையில இருந்து சீட்டு வட்டி மற்ற காரியம் அடிச்ச உடைச்ச காரியம் எல்லாம் கதைப்போம். எவ்வளவு நேரம் கர்த்தரை பத்தி பேசுறோம். இயேசுட பிள்ளை என்றதை நான் எத்தனை தரம் சொல்றது. படிக்கிற இடத்துல என்ன சொல்லுகிறோம்? பயப்படுறோமா? தைரியத்தை கேட்போம்.
தேவ ஆவியில அந்த தைரியம் இருக்கு. எழுந்து நிக்கலாம், நாங்க செபிப்போம். கர்த்தர்களை நாங்க ஒப்பு கொடுத்து ஒரு விஷயம் நாங்க மனம் திரும்புவோம்.